உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से प्रेम से बधाई देते हैं. இந்த ஓய்வு நாளிலே மனமகிழ்ச்சியின் காலை நேரத்திலே அன்றைய பிள்ளைகளாகிய உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். और इस अच्छे संडे के दिन में हम सब मिलकर परमेश्वर के साथ मिलकर उनके साथ आराधना करने के लिए परमेश्वर ने एक मौका दिया, उसके लिए मैं खुश होता हूँ. வாரங்கள் எல்லாம் நமக்கு நல்லவராக இருந்தார். परमेश्वर पिछले दिनों में हमारे लिए बहुत अच्छे थे. இந்த வாரத்திலும் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கு. और इस हफ्ते में भी परमेश्वर का आशीर्वाद, परमेश्वर का सुरक्षा और कृपा अनुग्रह आपके साथ हो. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपका सामर्थ्य भरे नाम के लिए हम धन्यवाद देते हैं. காலை ஆராதனை உம்முடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். इस सुबह की आराधना को आपके हाथों में अर्पण करते हैं. பல இடங்களிலே பல தேசங்களிலே இந்த காலையிலே கர்த்தாவே இந்த இப்படிப்பட்டதான இந்த காணொளி காட்சி மூலமாய் ஆராதனை செய்கிற மக்கள் ஆண்டவரே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஆராதிக்கிறோம் தகப்பனே. परमेश्वर इस रविवार के समय पर परमेश्वर इस दिन में बहुत सारे लोग ऐसे हैं जो वीडियो के द्वारा अपना सेवा कर रहे हैं. उनके साथ मिलकर हम भी आपका आराधना करते हैं. आराधने देवन अंगीकरिக்கிறோம். आप हमारे आराधना को परमेश्वर जी आप स्वीकार कीजिए. शुरुआत से लेकर अंत तक आपकी प्रशंसा को हम महसूस करना है, अनुभव करना है. आप हमारे लिए सहायता कीजिए. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. आमीन. आमीन. हम எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நான் உங்களோடு கூட பாட நினைக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்புவிக்கிறேன். தேவ சத்தம் என்னுள் பலமாய் துணிக்கிற எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக துணிக்குதே. சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. பொன்னை போல குடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பா. ராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆவிகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன்.
நாம் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். 804வது பாட்டு. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கு அல்லேலூயா, கனமும் உமக்கு அல்லேலூயா, மகிமை உமக்கு அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, அவே உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். ஆமென். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பெற தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பெற தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா,
मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। आनंद से गाऊंगा जीवन भर अपने यीशु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने यीशु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। पापों की गंदगी से मुझे उठाया, दिया उसने नया गीत मेरे जीवन में। पापों की गंदगी से मुझे उठाया, दिया उसने नया गीत मेरे जीवन में। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। दिल में नया गाना मुझे यीशु देता है। दिल में नया गाना मुझे यीशु देता है। माता पिता भाई बहन सब कुछ वही है, निंदा लेकर उसकी महिमा गाता रहूंगा। माता पिता भाई बहन सब कुछ वही है, निंदा लेकर उसकी महिमा गाता रहूंगा। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। इस जहां की मुसीबतें क्या करेंगी, उस जहां की जिंदगी पर आशा रखता हूँ। इस जहां की मुसीबतें क्या करेंगी, उस जहां की जिंदगी पर आशा रखता हूँ। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। संकट के समय में मैंने पुकारा, निकट आकर उसने मुझे जल्दी संभाला। संकट के समय में मैंने पुकारा, निकट आकर उसने मुझे जल्दी संभाला। आनंद से गाऊंगा जीवन भर अपने यीशु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे लिए जल्दी वो आने वाला है, उसके साथ हमेशा मैं गाता रहूंगा। मेरे लिए जल्दी वो आने वाला है, उसके साथ हमेशा मैं गाता रहूंगा। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। हालेलुया। आनंद से गाऊंगा जीवन भर अपने प्रभु की स्तुति करूंगा। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। நாம் எல்லாரும் எழுந்திருந்து 27ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். हम
20. हम सब खड़े होते हुए भजन संगीता 27 को हम बदल बदल पढ़ेंगे। கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? जब कुकर्मियों ने जो मुझे सताते और मुझी से बैर रखते थे, मुझे खा डालने के लिए मुझ पर चढ़ाई की, तब वे ही ठोकर खाकर गिर पड़े। எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். एक वर मैंने यहोवा से मांगा है, उसी के यत्न में लगा रहूंगा कि मैं जीवन भर यहोवा के भवन में रह पाऊं, जिससे यहोवा की मनोहरता पर दृष्टि लगाए रहे और उसके मंदिर में ध्यान किया करूं। தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். अब मेरा सिर मेरे चारों ओर के शत्रुओं से ऊंचा होगा और मैं यहोवा के तंबू में जय जयकार के साथ बलिदान चढ़ाऊंगा और उसका भजन गाऊंगा। கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய். तूने कहा है मेरे दर्शन के खोजी हो, इसलिए मेरा मन तुझसे कहता है, हे यहोवा तेरे दर्शन का मैं खोजी रहूंगा। உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்தினுடைய அடியனை விலக்கப்படாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பு தேவனே, என்னை நெருவிடாமலும் என்னை கைவிடாமலும். मेरे माता पिता ने तो मुझे छोड़ दिया है, परंतु यहोवा मुझे संभाल लेगा। கர்த்தாவே, உம்முடைய வழி எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் சபையான பாதையில் என்னை நடத்து. मुझको मेरे सताने वालों की इच्छा पर न छोड़, क्योंकि झूठे साक्षी जो उपद्रव करने की धुन में हैं, मेरे विरुद्ध उठे हैं। நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். यहोवा की बाट जोता रहा, हियाव बांध और तेरा हृदय दृढ़ रहे। हाँ, यहोवा ही की बाट जोता रहे। हालेलुया। எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நோக்கி ஜெபிக்கலாம். हम सभी परमेश्वर के सम्मुख की ओर देखकर प्रार्थना करेंगे। கர்த்தர் எவ்வளவு நல்லவர், परमेश्वर कितना भला है। எல்லாரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை நோக்கி हम सभी परमेश्वर का स्तुति थोड़े समय तक करेंगे। ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார், हमारे परमेश्वर कितने कितने अच्छे हैं। அவரை நாம் உயர்த்தி நாம் துதிப்போம். हम उनकी महिमा करेंगे, उनकी स्तुति करेंगे। அவர் அனைத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் செய்து முடிக்கிறதான தேவன். वो हमारे लिए सब कुछ और आपके लिए सब कुछ करने वाले थे परमेश्वर है। அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்?
இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருள் ரட்சகரே, Praise God. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னால் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. परमेश्वर कितना भला है। इस सुबह के समय पर परमेश्वर को धन्यवाद के रूप से हम उनका आराधना करेंगे, हम उनका स्तुति करेंगे। हमारे निराशपन दूर हो जाएंगे, हमारे सारे दुख दर्द दूर हो जाएंगे, हमारे सारे दुख दुर्बलताएं दूर हो जाएंगे। நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், जहाँ पर भी मेरे नाम का प्रस्ताव होता है वहाँ पर मैं आऊंगा करके परमेश्वर आपने कहा। உயர்த்துவோம், அவரை நாம் துதிப்போம், उनका ही महिमा करेंगे, उनका स्तुति करेंगे। பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
ஆண்டவராய் கர்த்தரை நாம் உயர்த்தி நாம் துதிக்கிறோம். हम परमेश्वर यहोवा का स्तुति और उनका महिमा करेंगे। இந்த காலையிலே ஆவியானவர் நம்மோடு பேசும்படியா इस सुबह के समय पर आत्मा जी हमारे साथ நாம் बात करने கேட்க के போகிற लिए வார்த்தைகளை ஆவியானவர் அமிதமாய் நமக்கு விட்டு கொடுக்கும்படியா हम जो भी सुनने वाले वचनों को परमेश्वर आत्मा जी वो तोड़कर हमें देने के ஆண்டவரை लिए நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना இந்த करेंगे। காலையிலே உங்களுடைய பெட்டையோ உங்களுடைய வெட்டிங் டேயோ இருந்தால் அந்த இடங்களிலே நீங்கள் நிற்கணும். आज सुबह के समय पर इस हफ्ते में जो भी अपना जन्मदिन या फिर शादी का सालगिरह मना रहे हैं वो सभी खड़े हो जाए अपने जगह पर। आपके लिए हम प्रार्थना करेंगे। பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வல்லமை நிறைந்த உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके सामर्थ्य भरा नाम के இந்த लिए காலை धन्यवाद देते ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம். हैं। इस सुबह की आराधना के लिए आपको धन्यवाद देते हैं। ஆண்டவரே, இந்த காலையில ஆண்டவரே ஆங்காங்கிருந்து உம்முடைய சமூகத்தில் இருந்த அந்த வார்த்தைகளை கேட்கிற ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर इस सुबह के समय पर जो कोई भी अपने स्थान में परमेश्वर जहाँ कहीं से भी इस वीडियो को देखकर आराधना कर रहे हैं उनके हाथों में अर्पण உம்முடைய करके हम प्रार्थना करते முகங்களை நாங்கள் காண முடியாமல் இருக்கலாம். हैं। आपके बच्चों के मुख हम नहीं देख ஆனாலும் पाते हैं। அவருடைய முகங்களை மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் அறிந்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. लेकिन परमेश्वर ना केवल उनके चेहरे को, उनके सारे जरूरतों को आप जानते हैं। இந்த आप காலையில எங்களோட நீங்க பேசுங்க ராஜா. इस सुबह के समय पर हमारे साथ बात कीजिएगा। எங்களுக்காக நிற்கிறதான ஆண்டவரே, அந்த திருமண நாளோ வெட்டிங் அவருடைய பிறந்த நாளோ எதுவாக இருந்தாலும் ஆவியானுடைய கரங்களில கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருடம் முழுவதும் நீர் ஆசீர்வதிப்பீராக। और जो कोई भी अपना शादी का सालगिरह, जो कोई भी अपना जन्मदिन मना रहे हैं, उनको आत्मा जी के हाथ में आप अर्पण करते हैं। आत्मा जी इन पूरे साल भर आप चलाइएगा और परमेश्वर आप उन्हें आशीर्वाद दीजिएगा। பெருகட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படும்। परमेश्वर का नाम का महिमा हो और आप இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென்। आमीन, आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். प्रेरित का पुस्तक 9वां अध्याय और 6वां वचन हम सभी ले लेंगे। நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். और परमेश्वर आप क्या करने के लिए चाहते हैं करके उसने कहा। சவுல் என்று சொல்லக்கூடியதான பவுல் அவனுடைய சமூகத்தை நோக்கி அவன் விண்ணப்பித்த ஒரு ஜெபத்தை நாம் இங்கு பார்த்தோம். साउल नामक जो पौलुस हैं उनके बारे में और वो जो विनती करते हैं उनके प्रार्थना के बारे में हम यहाँ पर पढ़ते हैं। ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். हे परमेश्वर पिता, आप क्या करने के लिए मेरे से चाहते हैं। இந்த காலையில தேவனுடைய சித்தத்தை பற்றியும் தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை குறித்தும் உங்களோட கூட நான் பேசும்படியாக இருக்கிறேன். इस सुबह के समय पर परमेश्वर के इच्छा के बारे में और वो अपने लिए क्या करना चाहते हैं, उनके मकसद के बारे में आज मैं आपसे बात करने वाला हूँ। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे हम सभी परमेश्वर का इच्छा को, उनके मकसद को हमें ध्यान देना ही वो सबसे बड़ा आशीर्वाद है। वो जानना தேவனுடைய है। சித்தத்தை ரெண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். परमेश्वर की इच्छा को हम दो भाग में उसे अलग कर सकते हैं। ஒன்று பொதுவான தேவ சித்தம், இன்னொன்று அவிதமாய் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவ சித்தம். एक जो है वो एक कॉमन वाला एक परमेश्वर का इच्छा है। दूसरा जो है अपने अकेलेपन के जीवन में वो जो है இது எல்லா परमेश्वर का மனுஷனுக்கு इच्छा। பொதுவான தேவ சித்தம் என்று சொல்வது எல்லா மனுஷனுக்கு உரியது. और जो है सभी लोगों के लिए एक समान जो वो परमेश्वर का वो इच्छा होता இது है। உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாய் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும், அதை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். वो आप सभी लोग अपने जीवन में पूरी तरह से उसे पकड़ कर रखना है, उसका ही पालन करना है। இரண்டாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய சித்தம். और दूसरी बात जो है अब हमारे अकेले के जीवन में जो
परमेश्वर का इच्छा होता है। எதிர்காலமோ உங்களுடைய எதிர்காலங்களை குறித்தோ பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்தோ திருமண காரியமோ இனி வரக்கூடியதான எதுவா இருந்தாலும் உங்களுடைய வியாபார சம்பந்தமான காரியங்களோ உங்களுடைய வீடு சம்பந்தமான காரியங்களோ எதுவா இருந்தாலும் தேவ சித்தத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் அது தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரியது। और हमारे जीवन में जो कोई भी हमारे घराने के लिए और या फिर हमारे बच्चों के भविष्य के लिए, हमारे परिवार के जो भी सदस्यों के लिए वो होता है, वो सभी अकेलेपन के जीवन का परमेश्वर का मकसद या इच्छा होता है। தேவனுடைய பொதுவான தேவ சித்தத்தை நான் உங்களோடு கூட நான் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் கடந்து போக நினைக்கிறேன்। और परमेश्वर का जो एक समान जो होता है वो परमेश्वर की इच्छा के बारे में आज मैं आपसे बात करना चाहता हूँ। 2 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்துக்கொள்வோம்। और पहले तीमुथियो 2 अध्याय 4 वचन में हम ले लेंगे। எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விரும்புகிறார், அது தேவனுடைய சித்தம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது। वो यह चाहते हैं कि सब मनुष्यों का उद्धार हो और वे सत्यों को भली भांति पहचान लेकर के पवित्र शास्त्र कहता இங்கே है। 2 காரியத்தை ஆவியானவர் ஆண்டவராகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சொல்கிறார்। இது பொதுவான தேவனுடைய சித்தம், அது என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும்। और यहाँ पर प्रेरित पौलुस के द्वारा यहाँ पर कहा जाता है कि यह एक परमेश्वर का चाहत है कि सब मनुष्यों का उद्धार होना एक समान है। எல்லா மனுஷருக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார்। क्योंकि परमेश्वर ने सभी मनुष्यों के लिए परमेश्वर यीशु मसीह अपना जीवन दिया। கிறிஸ்தவனுக்காக மாத்திரமல்ல, ना केवल एक ही मसीहा के लिए, எல்லா பாஷைக்காரனுக்காக, எல்லா ஜாதி எல்லா மக்களுக்காக இயேசுவானவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தன்னுடைய ரத்தத்தை ஜீவனை நமக்காக கொடுத்தார்। परमेश्वर सभी लोगों के लिए, सभी जाति, सभी धर्म के लोगों के लिए, सभी मनुष्य के लिए परमेश्वर 2000 साल से पहले हमारे लिए उन्होंने अपना लहू सूली पर बहाया ताकि हम उद्धार पाए। அது தேவனுடைய will of God, தேவனுடைய சித்தம்। क्योंकि वही परमेश्वर का चाहत है। இரண்டாவதாக சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும்। और दूसरी बात जो है उनके सत्यों को जानने का एक ज्ञान होना चाहिए। சத்தியம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுதான்। யோவான் 14:6 வாசிக்கிறோம், இயேசுதான் நமக்கு சத்தியம்। और யோனா 16:6 में हम पढ़ते हैं कि यीशु ही हमारे लिए सत्य है। யோவான் 17:17 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை தான் நமக்கு சத்தியம்। யோனா 17:17 में हम पढ़ते हैं उनका वचन ही हमारे लिए सत्य है। अब இயேசுவை அறிய வேண்டும், அவருடைய வார்த்தையை அறிய வேண்டும், இது ஆண்டவருடைய சித்தம்। इसीलिए यीशु को जानना और उनके वचनों को जानना वही हमारे लिए परमेश्वर का चाहत है। 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது। और दूसरी बात परमेश्वर का इच्छा क्या है कि आप सभी पवित्र बनो, यही परमेश्वर का चाहत है। எல்லாரும் அவிதமாய் ஸ்தோத்திரம், நாம் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்। और हम सभी परमेश्वर का चाहत क्या है कि ना केवल हम सभी उद्धार पाए, लेकिन हम सभी पवित्र बने பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்। ஆண்டவருடைய பரிசுத்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்று வாழ வேண்டும்। उस पवित्र जीवन को जीने के लिए हम सभी परमेश्वर की ओर देखकर हर रोज प्रार्थना करना है और उस पवित्र जीवन का पालन करना है। ஏன் காரணம் என்ன? 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்। और पहला पत्रस में हम पढ़ते हैं कि जैसे परमेश्वर जैसे वो पवित्र है, उसी तरह हमें भी पवित्र होना चाहिए। மூன்றாவதாக तीसरी बात 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது। और पहला तेसलोनिया 5:17 में हम पढ़ते हैं कि निरंतर प्रार्थना करो, वही परमेश्वर का चाहत है। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்க வேண்டும்। हम परमेश्वर के बच्चे, हम प्रार्थना करना है। ஜெபிப்பதல்ல, कहीं किसी एक दिन प्रार्थना करना பிரச்சனை வரும்போது, வியாதிகள் வரும்போது, ஏதோ போராட்டங்கள் வரும்பொழுது அல்ல, எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும்। அந்த ஜெபம்
ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட நம்மை இணைக்கிறது. ना केवल सिर्फ परेशानी के समय, समस्याओं के समय हमें प्रार्थना नहीं करना, हमें हर एक दिन प्रार्थना करना है, वही हमें परमेश्वर के साथ जुड़ा रखता है. நாம் வெற்றியான வாழ்க்கை செய்வதற்கு அந்த ஜெபம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. और हमें एक जीत भरा जीवन जीने के लिए परमेश्वर का प्रार्थना हमें उपयोग करता है. நான்காவதாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எல்லாவற்றிலேயும் தேவனை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. पहला थिस्सलुनीकियों 5:18 में हम पढ़ते हैं कि सभी में परमेश्वर का इच्छा और धन्यवाद कीजिए, वही परमेश्वर का इच्छा है. அது நல்லதோ கெட்டதோ, அது வியாதியோ பலவீனமோ எதுவா இருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். चाहे वो बीमारी, कमजोरी या फिर कोई हानि, कोई विपत्ति कोई भी हो, सभी में हम परमेश्वर का स्तुति करना है. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம். कोई भी भलाई और बुराई में भी हम परमेश्वर का अच्छाई करना, वही परमेश्वर हमारे जीवन में चाहता है. 21 வசனத்திலே தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். अय्यूब 1:20 में हम पढ़ते हैं कि परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया और परमेश्वर की नाम की महिमा हो. எல்லாம் இருக்கும் பொழுதும் கர்த்தரை துதித்தான், எல்லாம் எழுந்து போன பிற்பாடும் தேவனை துதித்தான். सब उसके पास था, तभी भी उसने परमेश्वर का स्तुति किया, और जब सब कुछ खो दिया तभी भी उसने परमेश्वर का स्तुति किया. வேதவசனம் கிடையாது. उनके जीवन, उनके दिनों में परमेश्वर का वचन नहीं था. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயத்தின் ஆழத்திலே அந்த தேவனுடைய சித்தம் என்பதை அவனுக்கு உணர்த்தி இருப்பார். ஆகையால் அவர் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை துதித்தார். लेकिन परमेश्वर ने उसके दिल के गहराई में परमेश्वर का इच्छा के बारे में उसे महसूस करवाए होंगे, इसलिए हमेशा वो परमेश्वर का इच्छा के अनुसार चलता. சங்கீதக்காரனாகிய தாவீது 34ஆம் சங்கீத 1ஆம் வசனத்திலே சொல்கிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். वही भजन संगीता 34 पहला में हम पढ़ते हैं कि परमेश्वर का स्तुति मैं हमेशा करता रहूंगा, उनकी स्तुति हमेशा मेरे मुंह में रहेगा. ஐந்தாவதாக पांचवी बात, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் पहला पत्रस का पुस्तक 2 अध्याय 15ஆம் வசனத்திலே 15 वचन में, நீங்கள் நன்மை செய்கிறதுனால் புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. और तुम भले काम करने से निर्बुद्धि लोगों की अज्ञानता की बातें को बंद कर दो, यही परमेश्वर का इच्छा है. நன்மை செய்து புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்க வேண்டும், அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். तुम्हें भले काम करके निर्बुद्धि लोगों की अज्ञानता की बातों को बंद करना, वही परमेश्वर का इच्छा है करके यहाँ पर प्रेरित पत्रस लिखते हैं. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்மை தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். इसका मतलब क्या है कि जो आपकी बुराई करते हैं उनका आप भलाई करो. உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் நல்லது செய்ய வேண்டும். जो कोई भी आपको बुराई करते हैं उनका आप हमेशा भलाई कीजिए. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 राजाओं का पुस्तक 6 अध्याय 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் ஒரு சம்பவத்தை எலிசாவின் நாட்களிலே நடந்ததை நாம் அறிய முடியும். 14 से लेकर 23 वचन तक अगर पढ़ेंगे तो वहां पर परमेश्वर की इच्छा के बारे में हम समझ सकते हैं. என்ன நடந்தது? क्या हुआ था? எலிசா சிரியா தேசத்திலே என்னுடைய ராஜாவினுடைய எல்லா காரியங்களையும் அவன் தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு சொல்லுகிறதை அந்த நாட்களில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா அறிவித்துக் கொண்டு வருவார். और छोटे से छोटे कार्य भी एलिसा को परमेश्वर के पवित्र, जैसे परमेश्वर पवित्र आत्मा उनसे कहता है, वैसे वो जाकर राजा को बताता है. எந்த ஒரு சிறிய காரியமானாலும் அவனுக்கு எலிசாவுக்கு தெரியாமல் இருக்காது சிரியா தேசத்திலே என்ன நடந்தாலும். और जो कोई भी छोटा कार्य जो सीरिया देश में होता था वो एलिशा न जानता, ऐसे न होता था. இது அந்த ராஜா அறிந்து இது எப்படி யார் இவனுக்கு சொல்கிறது, இவன் எப்படி ஆயில் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மிலிட்டரியை ராணுவங்களும் ஸ்தோத்திரம் ரதங்களும் குதிரைகளையும் அங்கே அனுப்பி வைக்கிறார். और इसे राजा जानकर ये सारी बातों को एलिशा कैसे
जान लेता है करके जानने के लिए वो रथ और घोड़े को सैनिकों को भेजता है उनके அவர்கள் அந்த पास। வீட்டை சுற்றிலுமாய் கூடியிருக்கிறார்கள். और उनके पूरे घर के और वो घेर लेते हैं। காலையிலே அவர்கள் இருப்பதை அவன் எலிசா தீர்க்கதரிசி அறிந்து கொண்டார். और सुबह जैसे वो सभी लोग घेरे हुए हैं करके एलीशा भविष्यद्वक्ता जान இந்த लेता படை है। வீரர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கண்மயக்கம் உண்டாக்கும்படியாக அவன் ஜெபித்தான். और ये सभी सैनिकों को परमेश्वर उन्हें सुला दे करके वो प्रार्थना करने அவன் लगा। ஜெபித்த உடனே எல்லாருக்கும் பார்வை இருக்கிறது, ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. जैसे वो प्रार्थना करता है उन्हें दिखता है, लेकिन वो बेहोशी के नशे में क्या है कहाँ है करके उन्हें नहीं पता है। தீர்க்கதரிசியாகிய எலிசா அவர்களை பார்த்து சொன்னான், நீங்க எலிசாவை பிடிக்க வேண்டுமா, நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு நேராக ராஜாவுடைய அரண்மனைக்கு அவன் கடந்து போனான். और भविष्यद्वक्ता एलीशा कहता है, क्या आप एलीशा को पकड़ना चाहते हैं करके सीधा चलो मेरे साथ लेकर वो राजा के महल में लेकर அங்கே जाता கொண்டு है। போய் ராஜா குன்பாக இந்த மிலிட்டரியை நிறுத்துகிறார். और वहां जाकर ये सारे सैनिकों को उनके सामने खड़ा रखता है। பெரிய பெரிய ரதங்களும் குதிரைகளுமாய் அங்கே வந்து அங்கே நிற்கிறது. बड़े बड़े रथ, बड़े बड़े घोड़ा, वहां सभी सैनिक उस महल में खड़े हैं। இஸ்ரவேலின் ராஜா அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், இவர்களை நான் வெட்டி போடலாமா என்று கேட்கிறார். इजराइल राजा वो सभी आश्चर्यचकित होता है और एलीशा भविष्यद्वक्ता को देखकर कहता है कि ये इन्हें मार डालें क्या। இவர்களை வெட்டி போடுவதற்கு அவனிடத்திலே நான் இவர்களை கொண்டு வரவில்லை. तब वो कहता है कि इन्हें मारने के लिए मैं तुम्हारे पास नहीं लेकर இவர்களுக்கு आया, நல்ல விருந்து செய்து நீ அனுப்ப வேண்டும். इन्हें अच्छा भोजन देकर तो उन्हें भेजना है। எல்லாருக்கும் ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணினான். और सभी को उस राजा ने एक बड़ा उपस्थिति किया। அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. और तभी उनके सारे दृष्टि खुल गए இவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகி விட்டது. और उनको बहुत आश्चर्यचकित हो गया। இஸ்ரவேலின் படைகள் எல்லாம் சுற்றிலுமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராஜா நிற்கிறான், எலிசா நின்று கொண்டிருக்கிறான். इजराइल के सारे सैनिक वहां पर खड़े हैं, राजा खड़े, एलीशा भी खड़े हैं। இவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ये सभी बहुत आश्चर्य हो गए। இவர்களை பிடிக்க வந்தால் இவர்கள் சாப்பாடு கொடுத்து விருந்து கொடுத்து அனுப்புகிறார்கள். अरे इसे पकड़ने को आए, लेकिन ये तो भोजन देकर बड़ा उपस्थिति करके उन्हें भेजता है। பைபிள் சொல்கிறது, और बाइबल कहता है ராஜாக்கள் 6:23 பிற்பாடு சீரியாவுடைய படை இஸ்ரவேலின் பக்கமே வரவில்லை. और दूसरा राजा 6:23 में लिखा है कि सीरिया का सैनिक बाद में वो इजराइल के पास आता ही नहीं है। காரணம் என்ன? कारण क्या है? அவர்கள் நன்மை செய்து அந்த புத்தின மனுஷனுடைய அறியாமையை அடக்கினார்கள். क्योंकि उन्होंने भलाई कर कर उस मूर्ख मनुष्य का उसको ये बंद करवाया। அது தேவனுடைய சித்தம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. वही परमेश्वर का इच्छा है करके शास्त्र உங்களுக்கு कहता है। யாராயிலும் அவ்விதமாய் ஸ்தோத்திரம் துரோகம் செய்கிறார்கள், தீமையான காரியத்தை செய்கிறார்களா, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. क्या आपके जीवन में भी कोई आपकी बुराई करता है तो उनकी भलाई அது कीजिए, தேவனுடைய சித்தம். वही परमेश्वर का इच्छा है, அதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. वही पवित्र शास्त्र कहता है। மத்தேயு 5:4 உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். और मत्ती 5:44 में हम पढ़ते हैं कि तुम्हारी जो भी बुराई करता है उनकी भलाई कीजिए। உங்களை பகைக்கிறவர்கள் யார் உண்டோ அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். உங்களுடைய சத்துருக்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். जो कोई भी आपकी बुराई करता है उनकी भलाई कीजिए और आपके दुश्मनों के लिए प्रार्थना कीजिए। அப்படி என்றால் நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். क्यों इसीलिए कहते हैं कि भलाई करना ही परमेश्वर का इच्छा है। ஆறாவது எது தேவனுடைய சித்தம்? और छठी बात, क्या परमेश्वर का चाहत है? மத்தேயு 8:3 வாசிக்கிறோம். मत्ती 8:3 में हम पढ़ते हैं, இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சித்தமாக்கு என்றார். यीशु ने अपना हाथ बढ़ाकर उसे छूकर कहा कि तू शुद्ध हो जा, वही मेरा चाहत है। அந்த நேரத்திலே அந்த குஷ்டரோகி சுஸ்தமடைந்தார். और उसी समय पर उस मनुष्य का कोढ़ निकल गया। அப்படி என்றால் நாம் சுகமாய் இருப்பது, சுகத்தை ஆண்டவர் கொடுப்பது தேவனுடைய சித்தம். इसीलिए परमेश्वर से हम शुद्ध होना और हम अच्छे स्वस्थ से रहना ही परमेश्वर का चाहत है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பொதுவான தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
परमेश्वर के बच्चे, हम एक समान जो परमेश्वर का चाहत है वो हमें जान लेना। இப்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விளங்கிக் கொள்வது நல்லது. अब अकेलेपन के जीवन में हमारा परमेश्वर का चाहत को जानकर लेना अच्छी बात है। ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த அந்த காரியம் இது நான் செய்வது தேவ சித்தம் தானா என்று விளங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்குள் இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். आज अनेक सारे परिस्थिति में हम क्या परमेश्वर का चाहत है, इच्छा है करके जान नहीं पाते। वैसे मैंने बहुत विश्वासियों के बीच में देखा है। தேவனுடைய சித்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की चाहत को परमेश्वर के बच्चे हम समझ कर लेना है। மத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்திலே और मत्ती का पुस्तक 6:10 में உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். और परमेश्वर यीशु जो है वो अपने चेलों को सिखाते हैं कि तुम्हारा इच्छा तेरा राज्य आए, तेरी इच्छा जैसे स्वर्ग में पूरी होती है वैसे पृथ्वी पर भी हो। அப்படி அதை ஒரு சகோதரி இதை வாசித்து விட்டு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு பாஸ்டரிடத்துல இப்படி பேசிக் கொண்டிருந்தார். और इसे पढ़कर एक बहन ने पासवान के पास जाके इसे एक अलग तरीके से उनसे बात करती है। எவ்வளவு சுயநலவாதியா இருக்கிறார். वो कहती है कि परमेश्वर कितने सेल्फिश है। என்னை கைப்பிடித்து என்னை கட்டாயப்படுத்தி என் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறாரே, உண்மையாகவே அவர் சுயநலக்காரர். और वो कहते हैं कि मुझे पकड़कर मेरे हाथ पकड़कर उनका ही इच्छा करना वही उनका मकसद है करके वो कहते हैं कितना एक सेल्फिशनेस है। எனக்கு என்ன ஒரு விருப்பம் இருக்காதா? मेरा एक चाहत नहीं होगा நான் இப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருக்காதா? और मुझे चाहत नहीं होगा क्या मैं ऐसे जीवन जीऊं? நீ வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது அவர் சுயநலத்தை காண்பிக்கிறது என்று ஒரு பாஸ்டரிடத்திலே ஒரு வாலிப பெண் சொன்னார். और इनके जैसे ही हमें जीना है करके उनका स्वार्थ उसमें दिखता है करके वो बहन जो है वो पासवान से पूछने लगती है। இஷ்டப்படி வாழ்வதற்கு எனக்கு உரிமை இல்லையா? और मेरी इच्छा जैसे मुझे चलना मुझे क्या कोई मेरा इच्छा चाहत नहीं है क्या? அந்த பாஸ்டர் அவளோடு கூட பேசினார். तभी वो पासवान उस बहन से बात करते हैं। தன்னுடைய சித்தத்தை உனக்கு அறிவிக்கிறார். अगर परमेश्वर ने तुझे तेरे चाहत நீ அறிந்து அவிதமாக நீ கீழ்ப்படுகிறாய் என்று வைத்துக் கொள்வோம். அதிலே நல்லது நடக்கிறது, நன்மை உண்டாகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அந்த ஆசீர்வாதம் உனக்கு வருகிறதா இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு போகிறதா? अगर तूने परमेश्वर का इच्छा का पालन किया और तेरी अच्छाई होती है और तू उससे आशीर्वादित होती है तो वो पालन जो है वो अच्छाई तेरे पास आता है या उनको जाता है? நீ அப்படி நடப்பதினால யாருக்கு பிரயோஜனம்? तू वैसे चलने से किसका प्रयोजन होता है? தேவ சித்தத்தை சொன்ன ஆண்டவருக்கு பிரயோஜனமா இல்லாவிட்டால் உனக்கு பிரயோஜனமா? क्या ये परमेश्वर का इच्छा कहा ये परमेश्वर का प्रयोजित है या तेरा उपयोग होता है? உனக்கு தான் பிரயோஜனம். तुझे ही वो उपयोग होगा। தேவனுடைய சித்தத்தை செய்வதை அவர் சொல்லுகிறார் என்றால் அந்த சித்தத்தின்படி நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. अगर परमेश्वर की इच्छा के अनुसार तुझे चलने कहा तो अगर तू उसके अनुसार चले तो तेरा जीवन आशीर्वादित बना रहेगा। நீ சொன்னாய் எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு விருப்பம் இல்லையா என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாய். तूने कहा कि क्या मेरा इच्छा नहीं है, मेरा चाहत नहीं है, ऐसे कहती गई। ஆண்டவராகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் முதல் மனுஷனையும் கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? தேவ சாயலாக உண்டாக்கினார். परमेश्वर यहोवा जो है वो पहले मनुष्यों को कैसे उन्होंने सृष्टि किया, उनके ही साया में उन्होंने सृष्टि किया। அவருடைய சாயலின்படி தேவன் மனுஷனை உண்டாக்கினார். उनके साया के अनुसार उन्होंने मनुष्य को सृष्टि அவருடைய किया। சாயல் என்று சொல்லும் பொழுது அவரை போல ஒரு தோற்றம் என்பது மாத்திரமல்ல, அவருடைய ஸ்வபாவத்தை அது காண்பிக்கிறது. और उनका साया इसका मतलब ना केवल उनका चेहरा होता है लेकिन
उनका स्वभाव भी वो दिखाता அவருடைய है। சுபாவம் என்ன? அவருடைய சுபாவம் சன்மார்க்கம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், பரிசுத்தம். இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். उनका स्वभाव क्या है? सीधे तरीके से चलना, अच्छाई करना और न्याय और धर्म से चलना ही उनका अच्छा स्वभाव है। அவருடைய சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் தம்முடைய சாயலின்படி மனுஷனை ஆண்டவன் உண்டாக்கினார். और उनके स्वभाव को ही हम पकड़ के रखने के लिए परमेश्वर ने अपने साया के अनुसार उस मनुष्य को அவர் எப்படி இருந்தாரோ அதே போல அவருடைய சுபாவத்தை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த பூமியில வாழ வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். और उनका चाहत ये होता है कि वो जैसे जीते थे उन्हीं के स्वभाव के जैसा, उन्हीं के अनुसार हमें भी चलना है। वही परमेश्वर का चाहत। பறவைகளையும் ஆண்டவராய் கர்த்தர் உண்டாக்கினார். और सारे प्राणियों को, पक्षियों को परमेश्वर ने सृष्टि किया। ஆனால் அந்த மிருகத்திற்கு எது நன்மை எது தீமை என்பது அதற்கு தெரியாது. लेकिन उन जानवरों को क्या भलाई है क्या बुराई है वो नहीं जानते। எந்த மிருகத்தை பார்த்தாயிலும் என் சித்தத்தை செய் என்று ஆண்டவர் இதுவரைக்கும் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. उन्होंने किसी जानवरों को देखकर मेरा इच्छा करना करके किसी से नहीं कहा, அதற்கு அந்த நன்மை தீமை தெரியாது. क्योंकि उनको भलाई बुराई नहीं जान है। நல்லது கெட்டது தெரியாது. उन्हें अच्छाई और बुरा का जानकारी नहीं है। யாரையாகிலும் ஒரு குத்தி விட்டோ இல்லை யாரையாகிலும் அமிதமா எந்த மிருகத்தையாகிலும் அது இன்னொரு மிருகம் அழித்து விட்டது என்றால் ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன் என்று ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. और अगर किसी एक जानवर ने दूसरे जानवर को मार डाला तो वो ऐसा ये महसूस नहीं करेगा कि मैंने उसे मार डाला करके वो रोएगा नहीं। ஏன் காரணம்? அதற்கு ஒரு உணர்ச்சியை பொறுத்துதான் அது செயல்படும். क्योंकि उसके वो एहसास के अनुसार ही वो चलता அந்த है। உணர்வு தான் அதை தூண்டும். அதை போய் அப்படி செய் என்று சொல்லி उसके अंदर वो एहसास होता है, उसको एक चाहत होता है कि ऐसे करना वैसे करना, उसके अनुसार वो चलता है। அப்படி மிருகமாய் உண்டாக்கவில்லை. लेकिन परमेश्वर ने हमें एक जानवर की जैसे नहीं बनाया। உண்டாக்கின தேவன் சொல்கிறார் என் சித்தம் உன்னிலே செய்யப்படட்டும். उनके साया के अनुसार बनाए हम मनुष्यों को परमेश्वर देखकर कहते हैं कि मेरा इच्छा तेरे जीवन में पूरा हो। வாழ்க்கையிலே अनेकருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் உபத்திரவங்களும் வியாதியும் பலவீனங்கள் வருவதற்கு காரணம் என்ன? தேவ சித்தம் செய்யாதபடியினால்। क्यों हमारे जीवन में अनेक सारे उपद्रव, अनेक बीमारी, कमजोरी और ऐसे सारे कुछ आते हैं क्योंकि हम परमेश्वर का इच्छा नहीं करते। நாம் சொல்லுகிறோம் யாரோ எனக்கு சேவனை வைத்து விட்டார், हम कहते हैं कि कोई तो मुझे बुराई कर रहा है, मंत्र பண்ணி விட்டார், कोई किसी ने तो मुझे मंत्र करके रखा है, அகடு வைத்து விட்டார், कोई किसी ने तो मेरे घर के अंदर कोई तांत्रिक मांत्रिक जादू किया है। அப்படி இல்ல, தேவ சித்தத்துக்கு மீறி நாம் நடந்து கொள்வதனாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகள் நம்முடைய ஜீவிதத்திலே ஏற்படுகிறது। ऐसा कभी भी नहीं होता है। हम केवल परमेश्वर की इच्छा के अनुसार नहीं चलते हैं, इसीलिए सारे कष्ट दुख दर्द हमें आता है। தேவனுடைய சித்தத்தை நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும்। परमेश्वर की इच्छा को हम परमेश्वर के बच्चे जानना है, समझना है। தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? परमेश्वर की इच्छा को जानने के लिए हमें क्या करना है? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அது தேவ சித்தத்தை அது காண்பிக்கும்படியாக தேவன் வழிநடத்தி சென்றார்। யாத்ராகமம் 13:21 வாசிக்கிறோம்। और निर्गमन का पुस्तक 13:21 में हम पढ़ते हैं कि परमेश्वर यहोवा जूना नियम में हम देखते हैं इजराइल लोगों के लिए अपना चाहत के अनुसार चलाने के लिए वो दिन में मेघ के स्तंभ और रात में अग्नि का स्तंभ बन के वो उनको चलाते आते हैं। अगर मेघ आ गया तो वो परमेश्वर का और अगर वो आकाश में मेघ आ गया तो वो परमेश्वर का चाहत नहीं है, वो उधर वहां पर यात्रा नहीं करते हैं। அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு தேவனுடைய சித்தம் எப்படி வெளிப்பட்டது? அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும்।
उतने लाख लोगों को परमेश्वर का चाहत कैसा प्रकट हुआ, वो मेघ के स्तंभ के अनुसार और आग के स्तंभ के अनुसार। அவர்களுக்கு முன்பாக அது சென்றது. वो उनके सामने चलता गया। அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் கஷ்டப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தலைக்கு மேலாய் அந்த மேக ஸ்தம்பம் போய் கொண்டிருக்கிறது. परमेश्वर के इच्छा को वो जानने के लिए तकलीफ नहीं उठाए, क्योंकि उनको वो उनके जीवन वो उनके सामने वो स्तंभ जाता गया। இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆசாரியனாய் இருக்கிறதான ஆரோனிடத்திலே ஸ்தோத்திரம் ஏபோத் என்று சொல்லக்கூடிய மார்பதக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். और जूना नियम में और एक बात हम देखते हैं कि याजक आरोन के पास वो ये चिन्ह करके एक उसके पास रहता है जो परमेश्वर का चाहत दिखाता है। एबोत என்று பெயராக்கும். उसका नाम एबोत करके கழுத்திலே அமிதமாய் இரண்டு பக்கத்திலும் ஒரு பக்கம் 6 கோத்திரத்தின் பெயர்கள், இன்னொரு பக்கம் 6 கோத்திரத்தின் பெயர்கள். ஸ்தோத்திரம். கற்களினால் வெளியேறப்பட்ட கற்களினால் அது முத்திரவெட்டாக வெட்டியிருக்கும். அந்த தோலிலே அது தைக்கப்பட்டிருக்கும். और उसे और उनके गले में लगाया जाता है। वो एक दिशा में उसे 4 गोत्रों के नाम और दूसरे दिशा में और 6 गोत्रों के जैसे 12 गोत्रों के नाम दिया है, और उसे काटकर वो उसे एक चिन्ह दिया। वो एक बहुमूल्य पत्थर में बनाया जाता है। அது அதனுடைய இருதயத்தின் பக்கத்திலே அது ஏபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோலினால் அது இணைக்கப்பட்டதான ஒரு 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 பொருள் இருக்கும். और उसे लेदर से बनाया जाता है और वो उनके छाती की ओर उसे रखा जाता है। ஆண்டவரே நாங்கள் போகிறது சரிதானா? और वो पूछते हैं कि परमेश्वर क्या हम जो यात्रा कर रहे हैं वो सही है? நாங்கள் இவனோடு கூட யுத்தம் செய்வதற்கு உமக்கு விருப்பம்தானா? क्या आप चाहते हैं कि हम इनके साथ युद्ध करें? இவர்களை நான் ஜெயிக்க முடியுமா? क्या मैं इन्हें जीत पाऊंगा? என்று ஆண்டவரிடத்திலே அந்த ஏபோத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே விசாரிப்பார்கள். और परमेश्वर से वो एबोत को रखकर वो एबोत के चाहत के परमेश्वर का चाहत के बारे में पूछते थे। சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். पहला सामुएल 30:7-8 अगर आप पढ़ेंगे तो जान पाओगे। தாவீது அந்த அபியத்தார் என்று சொல்லக்கூடிய ஆசாரியனிடத்திலிருந்து அந்த ஏபோத்தை வாங்கி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் இழந்தது எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேனா? और अबियतार का याजक के पास जाकर वो सभी पूछता है कि दाऊद जाकर पूछता है कि क्या मैं परमेश्वर क्या मैं ये सभी जो खोया वो पा पाऊंगा क्या? கர்த்தர் பேசினார். தாவீதே, நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். तभी परमेश्वर ने दाऊद से बात किया, दाऊद तू जा, तू सब कुछ पा लेगा। அந்த ஏபோத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தவான்கள் அறிந்து கொள்வதற்கு அமிதமாய் ஆசாரியனிடத்திலிருந்து அதை வாங்கி ஆண்டவரோடு கூட பேசுவார்கள். और वो एबोत के द्वारा ही उन दिनों में पवित्र लोग जो है याजक लोग वो परमेश्वर के चाहत के बारे में वो जान लेते हैं, उनसे बात करते हैं। ஏற்பாட்டின் காலத்திலிருந்து அப்போஸ்தலருடைய முதலாவது அதிகாரம் வரைக்கும் சீட்டு போட்டு தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார்கள். और जूना नियम के समय से लेकर प्रेरित पहला अध्याय तक हम देखे जाए कि वो सीट डालकर उन्हें उनके परमेश्वर का चाहत दिखाते हैं। அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசித்தால் அவர்கள் சீட்டு போட்டு ஒரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்கிறார்கள். और प्रेरित का पुस्तक पहला 26 में हम पढ़ेंगे तो हम जान पाएंगे कि वो चिट्ठी डालकर वो परमेश्वर का चाहत जान लेते हैं। இது ஞானி சாலமோன் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்கிறார், சீட்டு மடியிலே போடப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். और नीति वचन 16:33 में हम देखते हैं कि ज्ञानी सुलेमान कहता है कि चिट्ठी जो है वो मनुष्य डालता है, लेकिन जीत जो है परमेश्वर से आता है। சீட்டு போட்டு தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார். और उसे एक चिट्ठी डालकर परमेश्वर का चाहत को जानते थे। நான் சிறு பிள்ளையா இருக்கிற நாட்களிலே और मैं जब छोटे उम्र का था, பெரியவர்கள் செய்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
जो बड़े लोग करते हैं, मैं देखा हूँ, கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம்தான். वो मसीहा के लोग ही करते हैं. என்ன என்றால் ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு இடத்துக்கு போகணும், अगर कुछ कार्य करना है, एक काम करना है, एक தேவ जगह पे சித்தம் जाना தானா இல்லையா என்பதை அறிவதற்கு இந்த பைபிளை எடுத்துக்கொள்வார்கள், சின்ன ஜெபம் செய்வார்கள். और परमेश्वर का इच्छा है या नहीं करके देखने के लिए वो पवित्र शास्त्र लेते हैं, छोटा सा प्रार्थना करते हैं. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவிதமாய் எதையாவது ஒரு வசனம் தொடு என்று சொல்லுவார்கள். और छोटे बच्चों को बुलाकर कोई एक वचन छू ना करके वो खोलकर वो बताते हैं. அந்த வசனத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது அதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து கொண்ட நாட்களும் இருந்தது, நேரங்களும் இருந்தது அந்த நாட்களிலே. और जैसे ही वो वचन छूते ही वो पढ़ने के बाद यही परमेश्वर का चाहत है करके उन दिनों में ऐसा विश्वास होता था. எத்தனை பேர் அப்படி இந்த ஒரு பைபிளை மூடி உடனே திறந்து அதை வாசிக்கிற எத்தனை பேர் அவிதமாய் தேவ சித்தம் இதுதான் என்று அவிதமாய் யோசிக்கிற செயல்படுகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ எனக்கு இன்னைக்கு தெரியாது. आज कितने मसीहों के लोग ऐसे ही करते हैं जैसे परमेश्वर का चाहते करके देखने के लिए पवित्र शास्त्र खोलकर वचन पढ़ते हैं. ஒரு நாள் ஒரு சகோதரன் அவிதமாய் பைபிள் சரியாய் வாசிக்க மாட்டான், ஆனால் இதுதான் அவன் ஜோசிய மாதிரி பைபிளை திறப்பான், அதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி ஒன்றை வாசித்து விட்டு அவன் போவான். और एक दिन एक युवक जो है वो बराबर से बाइबल नहीं पढ़ता था, लेकिन ऐसे ही बाइबल उठाकर वो खोलता था, वचन छूता था और परमेश्वर का चाहते करके वो ऐसे ही चलाता रहता था. ஊருக்கு செல்ல வேண்டும், एक शहर गांव जाना है, அதற்காக அவன் தேவ சித்தம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காய் பைபிளை உடனே அப்படி திறந்தான். तभी वो परमेश्वर का इच्छा क्या है जानने के लिए उसने बाइबल को खोला. அது அப்படி திறந்த உடனே மத்தேயு 27:5 வசனம் அவிதமாய் அவன் கண்களுக்கு முன்னாக நின்றது. और तभी खोलते ही मत्ती 27:5 उसके आंखों के सामने खड़ा हो गया. அதிலே அவன் வாசித்தான் யூதாஸ் நான்கு கொண்டு செத்து போனான் என்று சொல்லி. तभी उसने पढ़ा कि यूदास जो है वो फांसी लगाकर मर गया करके. இடத்துக்கு நல்ல காரியத்துக்கு போறோம், இப்படி பைபிள் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இரண்டாவது முறை அவன் திறந்தான். और अच्छा हम लोग मैं एक अच्छा कार्य के लिए जा रहा हूँ, लेकिन बाइबल में ऐसा वचन आ गया करके दूसरी बार वो खोलकर छूता है. லூக்கா 10:37 வசனம் அவனுக்கு வந்தது. और लूका 10:37 आता है, நீயும் அதே போல செய்ய அப்படின்னு அதுல எழுதி இருந்தது. तू भी इसी तरह करना करके उसमें लिखा गया था. சரி, இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. उसे बहुत दुख हो गया. என்னடா இது இப்படி வருதே, ऐसा क्यों ऐसे वचन आ रहे हैं. இதுல பார்த்தோம் நான் கொண்டு தேர்த்தா, இப்போ நீ அப்படி செய்யணும் எழுதி இருக்குதே. पहला आया था कि वो फांसी लगाकर मर गया और अभी आ रहा है कि तू भी ऐसे ही करना. மூன்றாவது முறை எப்படியாவது நல்ல வசனமா கிடைக்கட்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணி அப்படி திறந்தான். அதுல யோவான் 13:27 அவனுடைய கண்ணுல பட்டது. और तीसरी बार भी उसने ऐसे ही किया कि नहीं परमेश्वर आज अभी अच्छा वचन देना करके अभी उसको यूना 13:25 का वचन आया जैसे चुना. 13:27 அவன் வாசித்தான், அதை செய்யறத நீ சீக்கிரமா செய்யணும் அப்படி இருந்துச்சு. और योना 13:27 में उसने पढ़ा कि तू जो भी करता है वो करने वाला चीज तू जल्दी करना करके उसमें आया था. அப்படி வாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அப்படித்தான் தருவார். ऐसे पढ़ने वालों को परमेश्वर ऐसे ही करते. அவசரத்திலே ஏதோ ஒன்றை திறந்து இதுதான் தேவ சித்தம் என்று நீங்கள் போகக்கூடாது. और घाई में कुछ भी जल्द में कोई भी वचन को चुनकर यही परमेश्वर का इच्छा नहीं सोचना. ஒரு நாள் நல்லதே செய்ய மாட்டார். ऐसे जल्दबाजी के जीवन में परमेश्वर कभी भी भलाई नहीं करेंगे. தேவனுடைய சித்தத்தை இப்படி எல்லாம் அறிந்து கொள்வதற்காய் பிரயாசப்பட்ட மக்கள் இருந்தார்கள். परमेश्वर की इच्छा को ऐसे सब जानने के लिए प्रयास किए हुए लोग थे. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவ சித்தத்தை அறிய வேண்டும். लेकिन परमेश्वर के बच्चे आप और मैं परमेश्वर का चाहत को जानना है. தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது, அது நன்மை, அது பிரியமானது. परमेश्वर का इच्छा कैसा है, वो भलाई है और वो प्रिय है. ரோமர் 12:2 வசனத்திலே रोमियो 12:2 में பைபிள் சொல்லுது அது நன்மையானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். शास्त्र कहता है कि वो भला है करके हम पढ़ते हैं. தேவனுடைய சித்தம் தீமையானது அல்ல, அது நன்மையானது. அது தேவனுக்கும் உங்களுக்கும் எனக்கு அது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது.
परमेश्वर का इच्छा जो है वो बुराई नहीं है, वो भलाई है, और पर आपको और मुझे वो बहुत ही प्रिय भी है। ஆகையால் தான் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தன் சீஷரை பார்த்து சொன்னார், அவருடைய என் பிதாவுடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனம் என்று சொன்னார்। और परमेश्वर अपने चेलों को देखकर कहते हैं कि मेरे पिता का इच्छा करना ही मेरा भोजन है करके वो என்னுடைய சாப்பாடு அதுதான், அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும்। मेरा भोजन मेरा खाना वही है कि मैं उनकी इच्छा करूं, ஏன் அது நன்மையானது, क्योंकि वो मन भावुक है, वो बहुत भलाई है, பிரியமான காரியம், वो परमेश्वर का मन भावुक है। அப்ப இந்த தேவனுடைய சித்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ளணும்। परमेश्वर की इच्छा को हम परमेश्वर के बच्चे जानना है। அப்படி என்றால் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? इसका मतलब हमें परमेश्वर का चाहत इच्छा कैसे जानना है? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்। वही प्रेरित पौलुस जो है अपने उद्धार पाने के समय पर वो परमेश्वर से पूछता है, परमेश्वर आपका इच्छा क्या है, मुझे क्या करना है? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், आपकी इच्छा के अनुसार मुझे क्या करना है? அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்। परमेश्वर के बच्चे आप और मैं परमेश्वर के चाहत को जानना है। தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு சில வழிமுறைகளை உங்களுக்கு நான் சில உதாரணங்களோடு சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன்। परमेश्वर की इच्छा को जानने के लिए और पहचानने के लिए कई सारी चीजों को मैं बताकर आगे बढ़ना चाहता हूँ। தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நாம் வர வேண்டும்। पहली बात तो परमेश्वर के सम्मुख की ओर हमें आना है। பழைய ஏற்பாட்டிலே जूना नियम में சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் கழுதையை தேடி சாமுவேலிடத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள்। साउल और उनका नौकर जो है गधे को ढूंढकर वो सामुएल के पास आते हैं। 1 சாமுவேல் 9:6 வாசிக்கிறோம், நான் போகும் வழி இன்னதென்று அவர் நமக்கு அறிவிப்பார்। पहला सामुएल 9:6 में हम पढ़ते हैं, मैं जो रास्ता जाता हूँ वो जानते हैं। கழுதையை தேடி போகிறோம், அவருக்கு அந்த வழி தெரியும், ஆண்டவரிடத்திலே அவர் அறிந்து அதை அவிதமாய் நம்ம கேட்டு அதை சொல்லுவார்। ஆகையால் அவரிடத்துக்கு போவோம் என்று 2 பேருமாய் சவுல் சாமுவேலை தேடி வருகிறார்। और हम गधे को ढूंढ कर जाएंगे, वो रास्ता वो बताएंगे, और ये उनका ही चाहते करके वो सामुएल को ढूंढने के लिए चाहते हैं। அவர்கள் புதியவர்கள், वो उस शहर के लिए वो नए लोग हैं। எங்கே இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதும் அவர்களுக்கு தெரியாது। वो कैसे दिखते हैं, वो कैसा है वो नहीं जानते हैं। இவருடைய உள்ளத்தில் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசை, அந்த தேவ மனுஷனை பார்க்கணும், கழுதையை சீக்கிரமாய் தேடி கண்டுபிடிக்கணும், ஊருக்கு போகணும்। और उन दोनों के उनके हृदय में एक इच्छा है कि जल्दी ही वो उनको देखना है, गधे को ढूंढना है और शहर जाना है। அவர்கள் தேடி வரும் பொழுது நிறைய பெண்கள் எல்லாரும் குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறார்கள்। और जैसे ही वो अपने चाहत को पूरा करने जाते हैं तो रास्ते में उन्हें बहुत सारी स्त्रियां अपने पानी लेकर जाती हैं। அவர்களை பார்த்து சவுல் கேட்கிறான், ஞானதிஷ்டிக்காரர் சாமுவேல் எங்கே இருக்கிறார்? और उनको देखकर वो साउल पूछते हैं कि जो ज्ञान दर्शन का दृष्टि के मनुष्य है वो सामुएल किधर है? அவர் எங்கே இருக்கிறார்? वो कहाँ पर है? அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவர் எங்கே இருக்கிறார்? उन्होंने एक ही पूछा कि वो कहाँ पर है। அந்த பெண்கள் என்ன சொன்னார்கள்? तब वो स्त्रियों ने क्या कहा? இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், देखिए वो आपके सामने है। நீங்கள் தீவிரமாய் போய் உங்களுக்கு இன்றைக்கு ஜனங்கள் மேடையில பலியிடும்படியாக பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்। और आप जाइए और आज बलि करने के लिए वो अपने शहर में गांव में आए हैं। பட்டணத்துக்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ணுவதற்கு அங்கே அமர்வார், அப்பொழுது நீங்கள் அவரை காண்பீர்கள்। और जैसे आप नगर में पहुंचोगे तो वो उच्च स्थान पर खाना खाते होंगे, आप उन्हें देखेंगे। அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள்। और तब जब तक वो नहीं आते वो वहाँ पर भोजन नहीं करते। அவர் ஆசீர்வதிப்பார், और जो बलि दिया उसे वो आशीर्वाद करते हैं। இந்நேரம் அவரை கண்டுகொள்வீர்கள், तुरंत जाइएगा और अब तक आप उन्हें देख लेंगे। பாருங்க எவ்வளவு காரியங்களை, நீளமான ஒரு காரியங்களை அவங்க சொன்னாங்க। कितना एक बड़ा कार्य को उन्होंने कहा। என்ன சொன்னாங்க? क्या कहा? எங்க பைபிள் சொல்லுகிறது, शास्त्र कहता है அவர் இருக்கிறார்,
वो वहीं पर है, உங்களுக்கு எதிரே இருக்கிறார். आपके सामने ही है। தீவிரமா போங்க. और ध्यान से जाइएगा। இன்றைக்கு தான் வந்தார். आज ही आए। அவர் மேடையில் போஜனம் பண்ணும்படியாக போவதற்கு முன்னே நீங்க அவரை பாப்பீங்க. और आप उन स्थान में वो खाना खाने से पहले आप उन्हें देख लेंगे। ரொம்ப ஸ்பீடா நடந்தீங்கன்னா உடனே நீங்க போய் பார்த்துருவீங்க. अगर आप बहुत जल्दी चलेंगे तो आप तुरंत उन्हें देख लेंगे। அவரை நீங்கள் கண்டுகொள்ளலாம். तब आप उन्हें देख पाएंगे। யோசிச்சு பாருங்க. सोचकर देखिए। ஸ்தோத்திரம். அந்த பெண்கள் ஒரு தண்ணீர் கூட எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் வுமன், ஆவிக்குரிய பெண்களாய் இருக்கிறார்கள். सोचकर देखिए, वो स्त्रियां जो है वो पानी लेने के लिए जाते हैं, लेकिन वो कितने आत्मिक स्त्रियां हैं। கர்த்தருடைய சித்தத்தை மனப்பூர்வமாய் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பி தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், और परमेश्वर की इच्छा को बहुत चाहत के साथ अगर आप चाहते हैं और परमेश्वर के समुख में आते हैं, காரியமும் உங்களுக்கு அனுகூலமாய் முடியும். आप जो भी कार्य करते हैं वो सभी कुछ सम्मित होगा, सही सलामत होगा। அவிதமாய் எந்த தடுமாற்றம், எந்த தடை இருக்கவே இருக்காது. कोई भी रुकावट नहीं होगा। மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு எதிரே வருவார்கள். दूसरे लोग आपको सहायता करने के लिए आपके पास आएंगे। நீங்கள் போகிற காரியம் ஜெயமாக முடியும். आप जो भी कार्य करने जाते हैं वो जीत में, सफलता में நீங்கள் होगा। போகிற காரியம் சுலபமாய் முடியும். आप जो भी कार्य जाते हैं वो आसान हो जाएगा। நீங்கள் சந்திக்கிற நபர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்களாய் இருப்பார்கள். आप जो भी लोगों को मिलते हैं वो सभी आत्मिक जीवन के रहेंगे। அவர்கள் மூலமாய் நல்ல வார்த்தைகளை கேட்பீர்கள். और उनके द्वारा आप अच्छे वचनों को, शब्दों को सुनो। ஒரு நல்ல காரியம். कितने अच्छा परमेश्वर है। அதைத்தான் இந்த சவுல் அந்த பெண்களின் மூலமாக அந்த வார்த்தைகளை கேட்கிறார். वही ये साउल जो है उन स्त्रियों के द्वारा इन सारे वचनों को सुनते हैं। எங்கே இருக்கிறார் என்று தான் கேட்டால் அங்க இருக்கிறார். அவங்க படி போயிட்டே இருக்கலாம். कहाँ है करके पूछा, वहाँ पर है करके बोलकर जा सकते हैं। அவர்கள் அவ்வளவு சொல்லி முடிக்கவில்லை. लेकिन वो उतना छोटा सा वाक्य कहकर नहीं गए। साउलै குறித்து தேவனுடைய ஒரு சித்தம் இருந்தது. क्योंकि साउल उसके बारे में एक परमेश्वर का इच्छा था। பிலேயாவினுடைய மதி கேட்டு தடுப்பதற்கு எப்படி கழுதையின் வாயை தேவன் திறந்தாரோ அதை போல சவுலுடைய தேவைகளை சந்திப்பதற்காய் தண்ணீர் எடுக்கிற அந்த பெண்களுக்கு மூலமாய் கர்த்தர் அருமையான வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுத்தார். और बिलियाम के मूर्खता को रुकाने के लिए जैसे परमेश्वर ने गधे के मुंह को खोला, उसी तरह परमेश्वर ने इन स्त्रियों के द्वारा साउल को सहायता करने के लिए भेजा। आप जाओ, उन्हें देखिए, आप उन्हें ढूंढो, आप पहचान लो। अभी वो ऊपरी स्थान में जा रहे हैं। आप जाएंगे तो आप उन्हें देख पाओगे। कितने एक अच्छा वचन है। நீங்கள் யாரை தேடி போகிறீர்களோ அவிதமாய் ஸ்தோத்திரம். அந்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் முடியும் எப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தை தேடி நீங்கள் போகும் பொழுது. और जब आप परमेश्वर के सम्मुख को ढूंढ कर जाते हैं, जो भी कार्य आप करना चाहते हैं वो परमेश्वर के सम्मुख में अच्छी तरीके से। कोई भी बुराई चीज आपके सामने नहीं आएगा। परमेश्वर के इच्छा और परमेश्वर का फिक्र आपके आप में है, इसीलिए परमेश्वर भला कार्य करता है। और आप जितना जितना सोचते हैं उससे भी आसानी से वो कार्य हो जाएगा। காரணம் என்ன? நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே தேவனை தேட வேண்டும், தேவ சித்தம் அறிய வேண்டும் என்கிற ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் அந்த எண்ணம் இருக்கிறபடியால் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். क्योंकि कारण क्या है? हमारे दिल के गहराई में परमेश्वर का इच्छा जानना है, उनका इच्छा के अनुसार चलना है। हम सोचते हैं इसीलिए परमेश्वर सब कुछ सही करेंगे। உங்களுடைய மனதை நீங்கள் வெறுமையாக்க வேண்டும். आपका मन को आप खाली करना है। மனதிலே ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு அமிதமாய் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவீர்கள் என்றால் கர்த்தர் அந்த காரியத்தை ஜெயமாக்க முடியாது. अगर आपके मन में कुछ एक कार्य को रखकर आप परमेश्वर के सम्मुख में आएंगे तो वो परमेश्वर सफलता में नहीं करेगा। ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்தான். एक नौजवान परमेश्वर से प्रार्थना करने लगा। என்ன சொல்லி ஜெபித்தான்? ஆண்டவரே, என்னுடைய திருமண காரியத்தை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். उसने क्या प्रार्थना किया है? यहोवा, मेरे शादी के कार्य को मैं आपके हाथ में பொறுப்படுத்திக் கொள்ளும்.
और इस विवाह के कार्य को आप என்னுடைய संभाल திருமண लीजिए। காரியங்களை நிச்சயமாய் நீ பொறுப்படுப்பீர் என்பது எனக்கு தெரியும். मेरे विवाह के कार्य को आप संभाल लेंगे, मैं जानता हूँ। ஆண்டவரே அந்த நான் ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுக்கிற அந்த பெண் நான் விரும்புகிற மேரியாக இருக்கணும். परमेश्वर, मैं आप जो स्त्री ढूंढने वाले हैं वो मेरी होना चाहिए। ஆண்டவரே நீர் எதை தேர்ந்தெடுக்கிறீரோ அந்த பெண் நான் எதிர்பார்க்கிற மேரியா இருந்துட்டா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். और परमेश्वर, आप जो कोई भी स्त्री ढूंढ रहे हो और वो स्त्री मेरी होना है, अगर मेरी इच्छा होगा तो अच्छा है। வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரை நாம் ஏமாற்றுகிறோம். अगर हम कोई भी एक कार्य को रखकर परमेश्वर के सम्मुख में आते हैं तो परमेश्वर को हम उन्हें फंसाते हैं। ஒரு திருமண காரியங்களை மாத்திரம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நினைக்க வேண்டாம். एक विवाह के कार्य के बारे में ही मैं बात कर रहा हूं, ऐसे ना समझना। தேவை என்பதனாலே உங்களுக்கு அதை நான் வலியுறுத்துவதற்காக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ये इस समय का मुख्य है करके मैं आत्मा जी मुझे बोल रही है, मैं आपसे कहता हूं। பையனுக்கோ பெண்ணையோ எதுக்கோ ஒன்று வரம் தேடி போகிறீர்கள். और आप आपके लड़के के लिए, आपकी लड़की के लिए कोई तो एक विवाह के लिए संबंध ढूंढना चाहते हैं और कोई तो मन में आप एक संबंध रखकर ही जाते हैं। मेरे धर्म में होना है और बहुत खूबसूरत होना है, पढ़ी लिखी होना है, अच्छा एक नौकरी होना है, अच्छा एक परिवार होना है, யோசிக்கிறோம். ये सब हम सोचते हैं। இப்படி வைத்துதான் நாம் அவிதமாய் பெண்ணுக்கோ மாப்பிள்ளை பையனுக்கோ வரன்களை நாம் தேடுகிறோம். ऐसे ही सोचकर ही हम लड़का या लड़की को विवाह के लिए संबंध ढूंढते हैं। அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளா? लेकिन क्या वो उद्धार पाई है? क्या கர்த்தருக்கு பயந்த ஒரு ஸ்திரீ தானா? वो परमेश्वर को भय मानती है क्या? ஜன வாழ்க்கை எப்படி, அவளை குறித்து சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய சாட்சி எப்படி, அதை நாம் கவனிப்பது கிடையாது. उसका प्रार्थना का जीवन कैसा है, उसके बारे में दूसरे लोगों का गवाही क्या है, वो नहीं देखते हम। எனக்கறிவான தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற நாம் மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவரை தேடுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்காது. मेरे प्रिय लोगों, अगर परमेश्वर की इच्छा के बारे में न सोचते हुए कोई और हमारी चाहत को रखकर हम परमेश्वर के सम्मुख में आए तो वो आशीर्वादित नहीं होगा। हमारे हृदय के जो कुछ भी है सब कुछ खाली करना है। उत्पत्ति का पुस्तक 24वां अध्याय 14 பெண் பார்ப்பதற்கு எலியேசர் அவிதமாய் தூரமான இடத்துக்கு கடந்து போகிறார். 12 से लेकर 14 तक हम पढ़ेंगे तो जान पाएंगे कि इसहाक के लिए लड़की देखने के लिए एलियेसर जो है एक बड़े यात्रा में जाते हैं. அங்கேயும் அவிதமாய் தண்ணீர் குடம் சுமந்து வருகிற பெண்கள் இருக்கிற அந்த கிணற்றின் அண்டையிலே தாமே ஸ்தோத்திரம் அவிதமாய் இங்கே தேவ மனுஷனாய் இருக்கிற எலியேசர் நின்று கொண்டிருக்கிறார். और वहाँ पर भी एक कुएं के बाजू में जहाँ पर स्त्रियां जो है वो जल ले रही थी, वहाँ पर वो एलियेसर वहाँ के खड़े हुए हैं. நாட்களிலே அவிதமாய் ஸ்தோத்திரம் தண்ணீர் குடம் எடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்களாக இருந்திருக்க வேண்டும். और उन दिनों में जहाँ पर वो जल लेने के लिए जल लेते हैं वो सारे स्त्री बहुत अलग तरीके से होते हैं. அவிதமாய் சவுலுக்கு எதிர்ப்பட்டவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு வந்த ஸ்திரீகள். और इसीलिए साउल के लिए जो भी स्त्रियां आई थी वो जल भरने के लिए आई थी. அவிதமாய் தண்ணீர் குடம் சுமந்து வருகிற பெண்களை அவிதமாய் காணும்படியாக தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். एलियेसर भी वो जल भरने वाले स्त्रियों को देखने के लिए वो आते हैं, वहाँ पर खड़े होते हैं. சின்ன ஜெபம் செய்கிறார். छोटा सा एक प्रार्थना करता है. என்ன ஜெபம்? क्या प्रार्थना करता है? அவள் எவ்வளவு நகை இருக்கிறது, அவள் எப்படி அழகுள்ளவளாய் இருக்கிறாள், அவளுடைய வீடு வசதி எப்படி என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. और उन्होंने ये नहीं सोचा कि वो कैसे दिखती है, कितनी खूबसूरत है, उसका धन दौलत कैसा है, परिवार कैसा है. ஆபிரகாமின் வீட்டிலே
1000க்கு அதிகமான வேலைக்காரர்கள் இருக்கிறார். क्योंकि अब्राहम के घर पे 1000 से भी ज्यादा नौकर है. அவர்கள் எல்லாரையும் சரியாக அவள் கவனிக்க வேண்டும். उन सभी को वो सही सलामत ध्यान देना है. நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த அவிதமான அந்த ஸ்திரீக்கு கடந்து வர போகிறது. और उन्हें चलाने के लिए एक फिक्र वो स्त्री को आने वाला है. ஆகையால் அவள் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று எலியேசருடைய மைண்டிலே ஒன்று இருந்தது. அதுக்காக அவன் ஜெபிக்கிறார். इसीलिए वो कैसे होना है करके एलीएसर के मन में एक चिन्ह था, वही उसको सोचकर वो ध्यान देता था. அந்த ஜெபத்திலே அவருடைய இரக்கம், அவருடைய உதார குணம், அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நல்ல சகிப்பு தன்மை, உபசரிக்கிற காரியம், முறுமுறுக்காத சுபாவங்கள் எல்லாம் அந்த ஜெபத்துக்குள் அடங்கி இருக்கிறது. और उनके प्रार्थना में वो स्त्री के बारे में सही उनके स्वभाव, उनकी सहनशीलता, उनकी अच्छा ज्ञान और उसकी अच्छाई के बारे में ही पूरी तरह से वो प्रार्थना था. அவருடைய சின்ன ஜெபத்தில் அதற்குள்ளாக எல்லாம் அடங்கி இருக்கிறது. वो छोटे से प्रार्थना में वो सब कुछ उसके स्वभाव के बारे में था. ரெபெக்கா அங்கே வந்து சேர்ந்தார். जैसे वो प्रार्थना करके खत्म किया तो वहां पर रेबेका आकर குடிக்க தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். उन्होंने पूछा कि मेरे लिए थोड़ा पीने के लिए पानी दे दो. அங்கே 10 ஒட்டகங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. और वहां पर 10 ऊंटे भी खड़े हैं. வேலைக்காரர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். वहां पर नौकर लोग भी वहां पर खड़े हैं. இப்படிப்பட்டதான நேரத்திலே तभी उस समय पर ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்கிறார்? பைபிள் சொல்கிறது தண்ணீர் உமக்கு தருவேன், ஒட்டங்களுக்கு நான் வார்ப்பேன் என்று சொன்னார். तभी शास्त्र कहता है कि मैं पानी तुम्हें भी दूंगा और उस ऊंट मैं तुम्हें भी दूंगी और उस ऊंटों को भी दूंगी. இது அவன் நினைத்ததை விட அமிதமான காரியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாய் முடிந்தது. तब ये सोचने से भी ज्यादा ये बहुत आशीर्वादित उसका कार्य हुआ. அவன் நினைத்த பெண்ணை விட அவள் ஈசாக்குக்கு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்தார். इसने जितना भी सोचा उससे भी अधिक आशीर्वादित उस स्त्री को परमेश्वर ने इसहाक के लिए. இந்த காரியம் எல்லாம் நடக்கும் பொழுது எலியேசர் ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருக்கிறார். எலியேசர் அவன் ஜெபித்தான். அவன் எதிர்பார்த்ததை விட தெய்வ சித்தம் அதிலே நிறைவேறினதினால் கர்த்தர் அருமையான ஒரு மணப்பெண்ணை ஈசாக்கிற்கு அவன் அமிதமாய் ஸ்தோத்திரம் கண்டுகொண்டான். एलियेसर प्रार्थना करने से उसने जो चाहा उससे भी ज्यादा अच्छे एक दुल्हन परमेश्वर ने ईसाक के लिए दिया. தேவ சித்தம் ஒன்று இருக்கும் என்றால் மனதில் பதட்டம் இருக்காது. एक समझ लीजिए, अगर परमेश्वर का इच्छा हो तो मन के अंदर एक घबराहट सा नहीं होगा. एक शक शंका कुछ भी नहीं होगा. இங்கே அவன் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொண்டான்? அவன் அந்த காரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தான். और यहाँ पर देखिए, ध्यान दीजिए, वो परमेश्वर की चाहत को किस तरह जान लिया. वो आश्चर्य होकर बहुत शांत था. இவ்வளவு துரிதமாய் சீக்கிரமாய் இந்த காரியம் நிறைவேறினது என்பதை அவன் கண்டு ஆச்சரியப்பட்டான். और वो इतने जल्दी ही इतना अच्छा कार्य हो गया करके वो बहुत आश्चर्य हो गया था. அன்றைய பிள்ளைகளாகிய நாம் விளங்கிக் கொள்ளணும். वो परमेश्वर के बच्चे, हमें वो जानना चाहिए. இது வருஷ கணக்காய் மாச கணக்காய் இங்கு அங்கேயும் அவன் அலைந்தான் என்றல்ல, ஒரே இடத்திற்கு போனான். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். காரணம் அவன் தேவ சமூகத்தை நாடி அவன் கடந்து போனான். ये साल भर या महीने भर चला, यहाँ वहाँ गया करके नहीं, लेकिन एक ही जगह पर बैठकर वो परमेश्वर के सम्मुख को ढूंढा. इसलिए उसने परमेश्वर के चाहत को जान लिया. ஒரு காரியத்தை கொடுக்கிறார். अगर परमेश्वर ने आपको एक कार्य दिया है, விவாகம் நடந்து முடிகிறது, एक विवाह खत्म हो रहा है, ஒரு காரியத்தை நீங்க வாங்குறீங்க எடுக்கிறீங்க, या फिर एक कार्य को आप ले रहे हो, पा रहे हो, ஏதோ ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடந்திருக்கிறது, एक अच्छा कार्य घर में हुआ, அப்படி இருக்கும் பொழுது சில தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ऐसे सब होते समय एक रुकावट आपके जीवन में आएगा. அது தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், अगर आपने वो परमेश्वर का इच्छा है जान लेंगे तो அது ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அந்த வேலையோ அந்த திருமணமோ இல்லாவிட்டால் வீடு சம்பந்தமான காரியங்களோ கர்த்தர் கைகூடி வர பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் அந்த தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார்.
या फिर आप जान लोगे तो परमेश्वर ने ये सभी कार्यों को अच्छे तरीके से सही सलामत करने को सहायता किया है, तो आप जान सकते हो कि वो परमेश्वर का चाहत है। நீர் தந்த வேலை, நீர் தந்த குடும்பம், நீர் தந்ததான ஆண்டவரே காரியங்கள் இந்த தடைகளை மாற்றும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதனுடைய காரியங்களை மேற்போட்டு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை முற்றிலும் மாற்றுவார். परमेश्वर आपने दिया हुआ काम है, आपने दिया हुआ परिवार है, आपने दिया हुआ ये विवाह है। आप सब अगर आप ऐसे प्रार्थना करोगे, सारी रुकावट को दूर करके प्रार्थना करोगे, तो परमेश्वर जरूर वो करेंगे। ஒரு சகோதரன் துபாயில வேலை செய்து கொண்டிருந்தார். एक भाई एक दुबई में काम कर रहा था। அவர் ஒரு டி பார்மசி முடித்து விட்டு மெடிக்கல் ஸ்டோரை மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார். वो डी फार्मेसी खत्म करके मेडिकल स्टोर में काम कर रहा था। அந்த அரபுக்காரர் அந்த சேட் இவருக்கு அந்த கடையை பொறுப்பாய் அவர் கையில கொடுத்து விட்டார். அது நல்ல விதமாய் வியாபாரம் நல்ல விதமாய் நடந்து கொண்டிருந்தது. और उस अरबी इंसान ने जो उनके दुकान को, उस दुकान के मालिक ने उसे दुकान सौंप दिया और वो अच्छे तरीके से चला रहा था। தெரியாது, இடையில வியாபாரங்கள் ரொம்ப டல் ஆயிடுச்சு. क्या हुआ पता नहीं, बीच में व्यापार जो है बहुत कम होता गया। எஜமான் வந்தார், அந்த சேட் வந்தார், ரொம்ப வியாபாரங்கள் குறைவா இருக்குது, அதனால எனக்கு மன சங்கடமா இருக்குது, இந்த मेडिकल स्टोर மூடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. और तो वो मालिक आया, वो बोलने लगा कि पता नहीं क्यों व्यापार सब कम हो रहा है, इसलिए मैं ये मेडिकल स्टोर बंद कर रहा हूँ करके वो उस आदमी को बोल दिया। ஆனால் இந்த வேலை ஆண்டவராய் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு வேலை, लेकिन ये काम जो है उस युवक के लिए परमेश्वर ने दिया है। ஆனால் இப்பொழுது இந்த தடை வந்த உடனே அவர் ஜெபிக்கிறார். तो अभी ये रुकावट आते ही वो प्रार्थना करने लगता है। நம்பி அவருடைய குடும்பம் எத்தனை காரியங்கள் அவிதமாய் காரியங்கள் அங்க நடக்க வேண்டியது இருக்கிறது. ये कार्यों को, ये इसके काम को देखकर ही कितने सारे कार्य उसके परिवार में हो रहे हैं। இல்லை என்று சொன்னால் அவருடைய குடும்பமே மிக கஷ்டத்துக்குள்ளாக மாறும். अगर इनका काम नहीं होगा तो वहाँ पर उनका परिवार बहुत कष्ट में चला जाएगा। நம்பி இருக்கிற வாலிப பிள்ளை 2 பேர் இருக்கிறார்கள், அவருக்கு ஃபேமிலி இருக்கிறது, 2 குழந்தைகள் இருக்கிறது, இவ்வளவு காரியத்தை அவர் சமாளிக்க வேண்டும். और इनके भरोसे में वहाँ पर 2 भाई लोग हैं, भाई बहन है, और उनके खुद के 2 बच्चे भी है, इतने कार्यों को संभालना है। ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்தார். वो परमेश्वर से प्रार्थना करता है, நீர் தந்த வேலை, இந்த தடைகளை நீர் மாற்ற வேண்டும். आपने दिया हुआ ये काम है, ये रुकावटें आप दूर करिए। அந்த சேட் சொன்னார், 1 மாதம் நான் பார்ப்பேன். और उस सेठ ने कहा कि एक महीना तक मैं ये அந்த 1 மாதத்திலே அந்த பழைய அவிதமான அந்த வியாபாரம் நடக்கிறது என்றால் இந்த கடையை தொடர்ந்து நடத்தும், இல்லாவிட்டால் நான் அதை பந்த் பண்ணி விடுவேன். उसने कहा कि अगर ये 1 महीने में ये व्यापार बढ़ जाए तो अच्छी बात है, वरना ये दुकान में बंद कर दूंगा। இவர் இந்த சகோதரன் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார். ये भाई ने परमेश्वर से प्रार्थना किया। கடை ஒவ்வொரு நாளும் அந்த சேட்டுக்கு அந்த இவ்வளவு வந்தது விற்றது என்பது கணக்கு கொடுக்க வேண்டும். हर एक दिन ये सेठ को ये ऐसा इतना सारा लाभ आया है करके उन्हें गिनती देना है। அந்த கடை அடைக்க போகிற நேரத்துல இவரால் அவிதமாய் கொடுக்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் நிறைய வந்து விடுவார்கள். लेकिन जब दुकान बंद करते समय जितना गिनती न हो सकता उससे भी अधिक लोग आ जाते थे। அவிதமாய் ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த வேலையை முடித்து விட்டு அவர் அவிதமாய் போவார். அன்றைக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை விட அதிகமான விற்பனையாக இருக்கும். और इसीलिए वो उसके बाद में वो दुकान बंद करके वो जाता था, उससे जितना चाहिए उससे भी अधिक उस दिन का व्यापार होता था। ஒவ்வொரு நாளும் அந்த கடை அடைப்பதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்கும். और हर एक दिन ये दुकान बंद करने से पहले ही ये संभव होता था। ஆண்டவராய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். परमेश्वर ने एक बड़ा अद्भुत कार्य उसके जीवन में किया। அந்த சேட் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். उस मालिक ने बहुत आश्चर्य हो गया, விட வியாபாரம் எவ்வளவு அருமையாய் நடக்குது, पहले से भी अधिक अभी वो व्यापार चल रहा है। நினைத்தார், இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் தெரியவில்லை. तो वो भाई ने सोचा कि ये लोग सब कहाँ से आ रहे हैं। ஆனால் இவ்வளவு அந்த முடிகிற அந்த அடைப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இந்த ஜனங்கள் எங்க இருக்கிறார்களோ ஆனால் அவிதமாய் வியாபாரம் ஆசீர்வாதமாய் நடக்கும். लेकिन ये बंद करने से पहले ये सारे लोग कहाँ से आ जाते हैं, लेकिन वो व्यापार आशीर्वादित होता है। தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அதை மாற்றி அந்த தடைகள் எல்லாவற்றையும் தேவன் ரிமூவ் பண்ணுவார், அதை அகற்றி போடுவார். अगर परमेश्वर ने आपके लिए कार्य दिया है तो आप उससे आश्चर्य होने से ज्यादा ही परमेश्वर वो सारे रुकावट को
बदलकर परमेश्वर सब सही करेंगे। நாம் தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ணமாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். हम परमेश्वर के सम्मुख में अपने आप को परिपूर्ण से हम अर्पण करेंगे तो परमेश्वर सब कुछ सही करेंगे। பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கணும். हम अपने आप को परिपूर्ण अर्पण करना है। ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். परमेश्वर में ये कार्य को करने जा रहा நீர் இதை हूँ। வேர் போட்டு கொள்ளுங்க. परमेश्वर आप देख लीजिएगा। இந்த நல்லது கெட்டது உங்களுக்கு தான் தெரியும். ये बुराई भलाई आप ही जानते हैं। ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. आप परमेश्वर को तुम्हें अर्पण அந்த करके காரியங்களை देखिए। வேர் போட்டு கொண்டு அற்புதமான காரியத்தை செய்வார். परमेश्वर वो सारे कार्यों को रखकर उससे भी अद्भुत कार्य करेंगे। ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஓவியத்திலே அவிதமா தலை சிறந்து அவர் விளங்கினார். அதுதான் நம்முடைய உள்ளத்தின் ஆசை. और एक उधार पाया हुआ युवक जो है वो चित्र करने में बहुत माहिर था और वही उसका चाहत था। ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். लेकिन उसके माता पिता ने उसको सेवा के लिए ही अर्पण किया। ஆனால் இந்த சகோதரனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசை எல்லாம் என்னன்னா உலக பிரசித்தி பெற்ற விளங்கணும், அமிதமாய் நல்ல ஒரு ஓவியனாய் மாறும். और इस युवक का बहुत इच्छा था कि वो एक बड़ा चित्रकार होना है और इस देश इस संसार में मशहूर होना है। ஆனால் திடீரென்று சொல்லி அந்த ஊழியத்தினுடைய எண்ணங்கள் உள்ள ஆழத்துல இருந்து கொஞ்சம் வரும். நாம் ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஆனா அது கொஞ்ச நேரத்துல அது மங்கி போயிடும். அந்த டிராயிங் அதுலதான் ரொம்ப மும்முரமா இருப்பான். और थोड़ी देर बाद उसे लगता है कि नहीं हम मुझे परमेश्वर के लिए सुसमाचार सुनाना है, परमेश्वर के लिए काम करना है। लेकिन थोड़ी देर में वो धीमी हो जाता है और दोबारा वो चित्र में बिजी हो जाता है। लेकिन परमेश्वर यहोवा उसे ध्यान देते आ रहे थे। वो उसके दिल के गहराई में ऐसे एक चाहत था कि परमेश्वर का काम करना है। एक दिन परमेश्वर ने उस युवक से बात किया। तू अपने आप को मेरे पास पूरी तरह से अर्पण करना, मैं इससे भी ज्यादा तुझे क्योंकि तूने अब तक मेरी इच्छा के अनुसार नहीं आया। तो मेरे इच्छा के अनुसार अपने आप को अर्पण करना और मैं तुझे और उन्नति स्थान दूंगा। म्यूजिक इंटरेस्ट और उनको कोई म्यूजिक में इंटरेस्ट नहीं था। लेकिन पियानो बजाना उनको एक इच्छा था। गीत लिखना भी उनके अंदर एक आशा आ गया था। ऐसी सब चाहत परमेश्वर ने उसे देते गए। ऐसे ही समय पर उसने एक गीत लिखा। और वो गीत जो है इतना मशहूर हो गया कि पूरे जगत भर वो चाहा गया। I surrender all to my precious Savior. I surrender all என்கிறதான ஒரு நல்ல பாடல். I surrender all to my precious Savior. I surrender all करके वो एक अच्छा इंग्लिश गीत लिखा। ஒரு அருமையான ஒரு பாடல்। एक अच्छा एक प्यारा सा एक गीत। மிஷனரி அவிதமான ஒரு ஊழியத்திற்கு போகிறவர்களோ, மிஷனரி இயக்கத்திலிருந்து போகிறவர்களோ, அவர்கள் அந்த பாடலை பாடாமல் ஸ்தோத்திரம் அந்த ஆராதனை நடக்காது। और जो भी मिशनरी सेवा के लिए जाते थे वो ये गाना के अलावा वो गाना से ही शुरुआत करते थे। அவ்வளவு அருமையான ஒரு நல்ல பாடல் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராய் கர்த்தர் பொங்கி வரும்படியாக செய்தார்। और इतना अच्छा गीत जो है परमेश्वर ने उस युवक के मन के अंदर से लिखने को एक चाहत दिया। अनेक तोड़पट्टाர்கள், बहुत लोग उस गाना द्वारा छू गए। परमेश्वर का नाम का महिमा हुआ। प्रधान அவர் சொல்லி முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார், ஐயா இவ்வளவு மேன்மையானதே நான் அறியாதவனாய் என் உள்ளத்தில் இருக்கிற அந்த வாஞ்சியை நான் எவ்வளவாய் எதைத்து விட்டேன் என்று அவன் அழுதான்। तभी वो घुटना टिकाकर परमेश्वर के सम्मुख में रोकर प्रार्थना करता है, परमेश्वर इतना अच्छा चाहत है, इतना अच्छा उन्नति स्थान आपने मुझे दिया, इन दिनों तक मैं नहीं जान पाया मैंने कितनी गलती किया करके उसने பூரணமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள்। நீங்கள் நினைப்பதை விட தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து
உங்களை உயர்த்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். आप परिपूर्ण तरीके से अपने आप को परमेश्वर से अर्पण कीजिएगा, परमेश्वर आपको इससे भी ज्यादा अधिक आशीर्वाद करेंगे और आप जो नहीं चाहते उससे भी आश्चर्य बनाएंगे. 2:13 இப்படி ஆண்டவர் சொல்றார், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கும். और फिलिपियों 2:13 में हम पढ़ते हैं कि परमेश्वर आपके इच्छा के अनुसार सब कुछ सही तरीके से कीजिएगा. ஐந்தாவதாக, पांचवी बात, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உபவாசிக்கணும், ஜெபிக்கணும் மாத்திரமல்ல, பொறுமையாய் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். परमेश्वर के सम्मुख परमेश्वर की इच्छा जानने के लिए ना केवल आपको उपवास और प्रार्थना करना है, लेकिन आपको इंतजार भी करना है. நம்முடைய சமூகத்தில் பொறுமையாக நீங்கள் காத்திருக்கணும். आपको इंतजार और धीरज रखना है. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 22वां अध्याय 3ஆம் வசனத்திலே, 3 वचन में, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியபடிக்கு என்று தாவீது ஒரு புறஜாதிய ராஜாவிடத்திலே பேசுவதை பார்க்கிறோம். और एक अन्य जाति के राजा के पास दाऊद बात करते हैं कि मैं न जानूं कि परमेश्वर मेरे लिए क्या करेगा. தேவன் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார், परमेश्वर अभी तक मुझे चला के आ रहे थे, எப்படி நடத்துவார் என்பதை நான் அறியணும். अब भी आगे कैसे चलाएंगे करेंगे मैं नहीं जानता हूँ. அதற்காக என்னுடைய பெற்றோர் என்னுடைய கையில கொடுக்கிறேன். நான் கொஞ்சம் அமிதமாய் தள்ளி போய் இல்லாவிட்டால் ஒரு தனி இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அதை நான் காத்திருக்க நான் விரும்புகிறேன். इसीलिए मेरे माता पिता को आपके हाथों में सौंपता हूँ और मैं जाकर अकेलेपन में उसके लिए इंतजार कर धीरज रखना चाहता हूँ परमेश्वर की इच्छा के लिए. அருமையான ஒரு வார்த்தை. कितना एक अच्छा वचन है. பாடுகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது தாவீதுக்கு. और इतने सारे कष्ट, इतने सारे समस्याएं दाऊद के लिए है. அவனோடு கூட இருக்கிறார்கள். उसके माता पिता उसके साथ है. ஆனால் இப்பொழுது தேவன் என்னை நடத்தினார், அவருடைய சித்தத்தின்படி இனி எப்படி நடத்துவார் இன்னும் அதை நான் அறிந்து கொள்வதற்காய் அவருடைய சமூகத்திலே நான் காத்திருக்க போகிறேன். लेकिन अब तक परमेश्वर ने मुझे चलाया, आगे परमेश्वर अपनी इच्छा के अनुसार कैसे चलाएंगे करके मैं उनके सम्मुख में इंतजार करने वाला हूँ. ஆண்டவராகிய கர்த்தர் அவரை குறித்து சொன்னார். அப்போஸ்தலர் 13:22 தாவீது எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். वही हम प्रेरित में पढ़ते हैं कि वो परमेश्वर ने कहा कि दाऊद मेरे इच्छा के अनुसार चलता है करके उनके बारे में उन्होंने गवाही दिया. நம்முடைய कवலைகளை ஆண்டவர் அறிவார். हमारे दुख को परमेश्वर जानते हैं. சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். हम परमेश्वर के सम्मुख में इंतजार करते हैं. தேவை இருக்கிறது. आपको एक जरूरत है. நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள் இது எப்படி இருக்குமோ என்று அறிந்து கொள்வதற்காய் நாம் மிக துக்கத்தோடு கூட காணப்படுகிறோம். हमारा कार्य, हमारा परिवार का कार्य, हमारे बच्चे के भविष्य कैसा होगा करके हम बहुत दुख से हैं. தேவன் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது ரோமர் 8:26-27 வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். रोमियो 8:26-28 में हम पढ़ते हैं कि आत्मा जी हमारे दुर्बलता में हमारी सहायता करते हैं. 27 வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காய் அவர் வேண்டுதல் செய்கிறபடியால் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். वो पवित्र लोगों के लिए परमेश्वर की इच्छा के अनुसार विनती करता है. इसीलिए मनों को जांचने वाला जानता है कि आत्मा की मनसा क्या है. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நம்முடைய சிந்தை என்ன என்பதை அவர் அறிவார். हमारे दिल के गहराई में उनकी आत्मा का मानसा क्या है करके वो जानता है. तुम्हारा क्या दुख है, கவலையோடு கூட இருக்கிறார். तुम्हारी तकलीफ क्या है, तुम किस दुर्बलता से हो. சிந்தனையை ஆண்டவர் அறிவார். हमारे मन के, हमारे हृदय के मानसा को परमेश्वर जानता है. அப்போஸ்தலன் ஊழியம் முடித்துவிட்டு வீட்டுக்கு கவலையோடு கூட வருகிறார். प्रेरित पत्रस जो है वो से परमेश्वर का सेवा करके बहुत दुख से घर आते हैं. உள்ள வந்த உடனே இயேசு அவரை பார்த்த உடனே அவரை பார்த்து கேட்கிறார்.
और अंदर आते ही परमेश्वर यीशु उससे देखकर पूछते हैं, அவர் என்ன கேட்கிறார்? वो क्या पूछते हैं? வரி கட்டுவது யார் கட்டுவார்கள், யாருக்கு யாரு கட்டக்கூடாது என்று அவனோடு பேச ஆரம்பித்தார். वो पूछते हैं कि इनकम टैक्स जो भरना है कौन भरना है, कैसे भरना है करके वो पूछता है. அப்பொழுது மத்திய 17:24-25 ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நாம் யாருக்கு பாரமா இருக்க கூடாது, நீ நேரா கடலுக்கு போ, தூண்டிய போடு, ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீனுடைய வாயை திறந்து பார், அதுல ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், நீ அதை உனக்கா எனக்கா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். और तभी वो वहाँ पर मत्ती में लिखा है कि समुद्र में जा मछुआरा डाल, वहाँ पर तुझे एक मछली मिलेगा, उस मछली के मुंह के अंदर एक चांदी का सिक्का रहेगा और वो लेकर आना. அவன் ஊழியம் முடிச்சுட்டு வரும் பொழுது வழியிலே வரி வசூலிக்கிறவர்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய போதகர் சரியா இன்கம் டாக்ஸ் கட்டுறாரா? और वो इनकम टैक्स भरने वाले वहाँ पर वो ऑफिसर, वो मुख्य अधिकारी पूछता है कि क्या तुम्हारा दास जो है बराबर से इनकम टैक्स भर रहा है क्या? ஆம் என்று சொல்லிவிட்டு அவர் கவலையோடு கூட உள்ளே வர்றார். वो हाँ करके बोलकर वो बहुत दुख से अंदर घर लेकर आता है. உடனே ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருடைய சிந்தையை அறிந்தவர், அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன கவலை இப்பொழுது இருக்கிறது என்பதை புரிந்து இந்த காரியத்தை செய்து அவன் துக்கத்தை மாற்றி போடுறார். और जैसे ही परमेश्वर जानते थे कि उसके मन का मानसा कैसा है करके, तो तुरंत उसे कहते हैं कि तू जाना, ऐसे करना करके, और उसके सारे दुख को दूर कर देते हैं. அவன் வலையை போட்டுதான் மீன் பிடிச்சது பழக்கம். अभी तक उसे मछुआरा डालकर ही उसके मछली पकड़ने का ये संभव था. तूंदी போட்டு மீன் பிடி அப்படின்னா, लेकिन अभी परमेश्वर ने कहा कि तू जाकर एक कांटा डालकर मछली पकड़. அந்த முதல் கிடைக்கிற அந்த மீனை நீ வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும். और पहली मछली जो कांटे में फंसेगा उसके मुंह के अंदर देखना, तुझे चांदी का सिक्का मिलेगा. இருதயத்தின் சிந்தையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். क्योंकि हमारे हृदय के मानसा को परमेश्वर जानते हैं. நாம் எப்படி கவலையோடு கூட இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். हम किस तरह दुर्बलता में है परमेश्वर जानते हैं. ஆகையால் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் எப்படி நடத்துவார், அப்படி நடத்திப்பு எப்படி இருக்கும் என்பதை அறிவதற்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து. इसलिए परमेश्वर हमें कैसे चलाएंगे, उनका चलाना हमारे लिए क्या है करके हम परमेश्वर के समूह में इंतजार करना है. பலவீனங்களில் உதவி செய்கிறவர், हमारे कमजोरी में हमारा सहायता बनेंगे. पिताவிடத்திலே வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு ஜெபிக்கிறவர், आपके लिए पिता के पास वो सास के साथ பரிசுத்தவானுடைய சிந்தை அறிந்ததான தேவன் ஆவியின் சிந்தை என்ன என்பது அவருக்கு புரியும். पवित्र लोगों के उनके मानसा को जानने वाले परमेश्वर आत्मा की मानसा को भी जानते हैं. ஆறாவதாக, छठी बात, சபையின் மூலமாய் கர்த்தர் அவிதமாய் தம்முடைய சித்தத்தை வழங்குகிறார். कलीसिया के द्वारा परमेश्वर अपने इच्छा को प्रकट करते हैं. சமூகத்துக்கு நீங்க வரும் பொழுது, தேவ சமூகத்திலே நீங்கள் அவிதமாய் பிரசன்னத்தை கேட்கும் பொழுது, கவனமாய் கேட்கும் பொழுது, உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆவியானவர் ஸ்தோத்திரம் சபையின் மூலமாய் தேவன் ஊழியக்காரர் மூலமாய் வெளிப்படுத்துவார். जब परमेश्वर के सम्मुख में आप आते हैं और परमेश्वर का संदेश जो सुनते हैं, उसके द्वारा परमेश्वर आप उनके इच्छा को पूरा आपके द्वारा बताते हैं. परमेश्वर के दास के द्वारा अनेक विधमाय साक्ष्य உள்ளதுனா எனக்கு தெரியும். मेरे सेवा के दिनों में बहुत लोगों ने गवाही दिया, मैं जानता हूं. நான் இந்த எண்ணத்தோடு வந்தேனோ அதை கர்த்தர் அவிதமாய் பிரசன்னத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். और मैं कौन से किस सोच के साथ आया हूं, वो परमेश्वर ने मुझे इस संदेश के द्वारा ही मुझे दिखाया. मेरे सारे बोझ दर्द दूर हो गए. ஒரு வாலிபன் அவிதமாய் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வினாலே தற்கொலை செய்வதற்காக ஒரு விஷ பாட்டில் எடுத்துக்கொண்டு ரோட்ல போய் கொண்டிருந்தார். एक युवक जो है वो अपने जीवन में हार गया था, इसीलिए खुदकुशी करने के लिए एक जहर का बोतल लेकर चल रहा था. அவன் அந்த விஷ பாட்டில் எடுத்துக்கொண்டு அவன் போகும் பொழுது, जैसे ही वो जहर का बोतल हाथ में लेके चल रहा था, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நாம் தற்கொலை செய்ய வேண்டும். उसने सोचा कि अब ये जिंदगी जीना कुछ प्रयोजित नहीं है और वो खुदकुशी करने लगा. ஒரு சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. तब वहां पर एक कलीसिया में आराधना चल रहा था. சத்தம் இவருடைய காதிலே மிக வேகமாய் துணித்துக் கொண்டே இருந்தது. उस आराधना का
ध्वनि जो है उसके कानों में सुनने அது लगा। என்ன பேசுகிறார்கள் யார் என்று சொல்லி அந்த சத்தத்தை நோக்கி அவர் கடந்து வந்து அந்த வாசலிலே அவன் நிற்க ஆரம்பித்தான். वो क्या बात कर रहे हैं करके सुनने के लिए वो जाकर कलीसिया के दरवाजे के पास जाके खड़ा हो गया। அந்த பாஸ்டர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே சொன்னார், காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? तब उस परमेश्वर के दास जो संदेश दे रहे थे तब उसने वो शब्द सुना कि तेरे जीवन समाप्त होने से पहले तू क्यों இந்த खुद जा रहा है। சகோதரனுக்கு தூக்கி வாரி போட்டது. तब ये भाई को बहुत அந்த आश्चर्य हो வார்த்தை गया। இவனை தேடி வந்தது. ये शब्द ये वचन जो है उसे घूम कर காலத்துக்கு आया। முன்னே நீ ஏன் சாக வேண்டும் வாலிபனே? तेरे समय से पहले क्यों तू क्यों मृत्यु का होने जा रहा है। அந்த இடத்திலே அவன் அந்த வாசற்படியில முழங்கால் படிட்டு அந்த விஷபாட்டில தூக்கி எறிந்து இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். तब उसी समय पर उसी द्वार के बाजू में बैठकर घुटने टिकाकर वो जहर के बोतल फेंक कर अपने आप को परमेश्वर से अर्पण किया। கடைசியாக आखिरी बात வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். परमेश्वर अपने वचनों के द्वारा परमेश्वर हमसे வேத बात करेंगे। வசனத்தை பயபக்தியோடு அமிதமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். अब परमेश्वर के वचन को बहुत भयभीति के साथ हमें அந்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் பேசுவார். उसी वचनों के द्वारा आत्मा जी हमारे साथ बात करेंगे। 19 சங்கீதம் 103 வசனத்திலே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம். 119 भजन संगीता 103 में हम पढ़ते हैं कि तुम्हारे वचन जो है मेरे पैर के लिए वो दीपक के जैसे है என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சம். और मेरे पैरों के लिए वो एक उजाला है। நான் அந்த சித்தத்தை அறிய முடியாமல் அமிதமாய் ஸ்தோத்திரம் இருட்டுக்குள்ளா ஒரு அந்த காலத்துக்குள்ளா இருப்பது போல இருக்கிறேன். ஆனால் உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்கிறீரே ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தை எனக்கு நீ காண்பிக்க. परमेश्वर आपका इच्छा न जानते हुए मैं बहुत एक अंधेरे में हूँ, लेकिन आप कहते हो कि आपका वचन जो है मेरे पैरों के लिए उजाला है, वो उजाला मुझे दिखाइएगा। நீதிமொழிகள் 6:23 வாசிக்கிறோம். नीति वचन 6:23 में हम पढ़ते हैं கட்டளை விளக்கு வேதமே வெளிச்சம். और प्रतिज्ञा को सुनना वही वचन ही तेरे लिए एक उजाला நமக்கு है। வெளிச்சம். शास्त्र ही वचन ही तेरे लिए एक प्रकाश है। கொண்டிருக்கிற உனக்கு அதுதான் வெளிச்சம். तू अंधेरे की ओर जा रहा है, लेकिन वो वचन ही तेरे लिए प्रकाश है। அந்த பரிசுத்த வேதாகமும் அமிதமாய் உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். तू हाथ में रखने वाला वो पवित्र शास्त्र ही तुझे एक प्रकाशित की ओर लेकर जाएगा। தேவனுடைய வசனம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். परमेश्वर का वचन तेरे जीवन में एक अद्भुत कार्य நீ करेगा। அந்த காலத்துக்குள்ளாக ஒன்றும் அறியாத ஒரு குருடனை போல அமிதமாய் தடுமாறி கொண்டிருக்க மாட்டாய். तू अंधकार में एक अंधे की तरह इधर उधर भटकता नहीं रहेगा। கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். परमेश्वर तेरे साथ बात करेंगे। அதான் சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 49 வசனத்திலே சொல்கிறார், நீ நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக உறுதிப்படுத்து. भजन संगीता में कहते हैं कि तुमने जो मेरी इच्छा तुमने जो मुझे वचन दिया है भरोसा करने के लिए என்று என்னுடன் நீ பேசினீ. आपने बताया कि ये वचनों को तुम भरोसा कर எனக்காக நீ உறுதிப்படுத்து और उसी वचनों को तू आज उसे स्थिर करना। அந்த வசனங்களை பிடித்துக்கொண்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும். ताकि वो वचनों को जब हम पकड़कर प्रार्थना करते हैं तो परमेश्वर उस वचनों के द्वारा हमें परमेश्वर का इच्छा प्रकट करेगा। 32 வசனத்திலே उत्पत्ति का पुस्तक 32:10 में யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். याकूब के पास परमेश्वर कहते हैं तू जा, मैं तेरे साथ हूँ। ஏசாவுக்கு அவனுக்கு விரோதமாய் வருவதை அவருக்கு தெரியாதா? ऐसा उसके विरुद्ध आ रहा है वो नहीं जानते हैं क्या? அமிதமாய் ஸ்தோத்திரம் அவனுக்கு தெரியும். वो जानते हैं। லாபான் வருவது அவருக்கு தெரியாதா? लाबान आ रहा है उनके विरुद्ध, वो नहीं जानते हैं क्या? वो भी जानते हैं। ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். लेकिन परमेश्वर कहते हैं तू जा, मैं तेरे साथ हूँ। அப்ப கர்த்தர் நம்மோடு கூட அமிதமாய் வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். तब परमेश्वर अपने वचन के अनुसार वो हमसे बात करेंगे। ஏசா வரட்டும், எத்தனை லாபான் வரட்டும், चाहे कितने सारे ऐसा कितने सारे लाबान अपने विरुद्ध आए, நொறுங்கி போகும். सब कुछ चुकनाचूर हो जाएगा வசனமே நிலைத்து நிற்கும். और सिर्फ वचन ही स्थिर और स्तंभ रहेगा। வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜெபி. वही वचन को पकड़कर आप प्रार्थना வசனம் कीजिए। கால்களுக்கு தீபம்,
वो वचन आपके पैरों के लिए एक दीपक உங்களுடைய की வாழ்க்கையில तरह है। அற்புதங்களை அது கொண்டு வரும். वो एक आपके जीवन में अद्भुत कार्य लेकर அந்த आएगा। அவிதமாய் தேவ வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது अगर उस वचन का पालन करके आप सही करेंगे, தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவாய். परमेश्वर के इच्छा को आप पूरा करेंगे। தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். तो परमेश्वर का इच्छा तेरे जीवन में वो पूरा होगा। தேவ சித்தத்தை நாம் செய்யும் பொழுது जब हम परमेश्वर का इच्छा करते हैं, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு சிலவற்றை நான் சொல்ல முடிக்கிறேன். और क्या क्या आशीर्वाद हमें मिलेगा करके மார்க் 3:35 मरकुस 3:35 में அவருடைய குடும்பத்தோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். और उनके परिवार के साथ हम जुड़ जाते हैं। என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரன் சகோதரி என் தாய்மாய் இருக்கிறார். और मेरे इच्छा के अनुसार चलने वाला मेरा भाई बहन और मेरे माता पिता जैसे। 1 யோவான் 2:17 வாசிக்கிறோம். पहला योना 2:17 में हम पढ़ते हैं, தேவ சித்தம் செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திரு. और जो परमेश्वर का इच्छा करता है वो हमेशा स्थिर रहेगा। யோவான் 9:31 வாசிக்கிறோம். और योना 1:31 में हम पढ़ते हैं, அவன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். उसके प्रार्थना का परमेश्वर जवाब देते हैं। 1 யோவான் 5:14 पहला योना 5:14 में அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். अगर उनके इच्छा के अनुसार हम पूछेंगे तो वो हमें जवाब देंगे। யோவான் 7:17 வாசிக்கிறோம். योना 7:17 में हम पढ़ते हैं, தேவ சித்தம் செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் அவிதமாய் ஸ்தோத்திரம் அவன் தேவனுடைய உபதேசத்தை அவன் புரிந்து கொள்ளும். और जो भी परमेश्वर की इच्छा करने का जिसको भी मन है वो परमेश्वर के उपदेश को जान लेगा। எபேசியர் 1:10 நாம் வாசிக்கிறோம். एफेसियों का पुस्तक 1:10 में हम पढ़ते हैं, சித்தம் தேவனுடைய தயவை நமக்கு கொண்டு வரும். परमेश्वर का इच्छा परमेश्वर का दया हमें दिखाता இதெல்லாம் है। நேரம் இருக்கும் பொழுது அதை வாசி. ये सभी आपको जब समय मिलेगा पढ़िएगा। நேரமாய் தேவ சித்தத்தை குறித்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். इतने समय तक परमेश्वर की इच्छा के बारे में आपसे बात कर रहा था। அந்த தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த காலையில நம்மை ஒப்பு கொடுக்கணும். उसी परमेश्वर की इच्छा के बारे में हम करने के लिए हम परमेश्वर को अपने आप अर्पण करेंगे। உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்றும் வைத்துக் கொள்ளலாம், முழுமையாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கணும். दिल के गहराई में कुछ न रखते हुए पूरी तरह से परमेश्वर के हाथों में हम अर्पण करेंगे। परमेश्वर आपको अद्भुत कार्य करेंगे। हम सभी प्रार्थना करेंगे, हम सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। परमेश्वर आपका धन्यवाद हो। आपके इच्छा के लिए हम जानने के लिए इस सुबह के समय में हमने जो भी वचन सुना उसके लिए धन्यवाद देते हैं। ये सारे वचन ये सारे संदेश परमेश्वर पूरी तरह से आशीर्वाद से आपके बच्चों से बच्चों को भरिएगा। जिस कार्य में परमेश्वर की इच्छा को वो चाहते हैं वो सभी कार्यों में परमेश्वर का इच्छा हो। और हमें प्रेम करने वाले हमें प्रिय परमेश्वर, इस सुबह के समय में हमने जो भी वचन सुना उसके लिए धन्यवाद। सारे वचन परमेश्वर आपके बच्चों के लिए आशीर्वाद। कोई भी व्रत नहीं जाना। इन सारे वचनों को परमेश्वर बहुत सारे लोग सुनने के लिए सहायता। அந்த சித்தத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே அதை கைக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்। परमेश्वर के इच्छा को समझकर और परमेश्वर ये सभी उनके आने वाले भविष्य के दिनों में परमेश्वर को चलाने के लिए परमेश्वर सहायता। सारे रुकावटों को उनके बीच में सब दूर कर दीजिए। हम अपने आप के हाथों में अर्पण करके निम्र करते हैं। सारे महिमा आदर परमेश्वर केवल आप ही को देते हैं। यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन आमीन। கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம்
இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. आमीन ஆமென். आमीन आमीन। உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். अब सभी को एक और बार हम बधाई देते हैं। ஸ்தோத்திரம். இதை மற்றவர்களுக்கு நீங்க காண்பி இதை அறிமுகப்படுத்துங்க. और ये चैनल को सब्सक्राइब कीजिए और दूसरों को भी इस चैनल के बारे में बताइएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஆமென். आमीन।